ஹாய் ஹலோடா ஆர்மிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கான்ட்ராக்ட் மேரேஜ் வித் சிஓ அதோடைய செகண்ட் பார்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேடா, ரொம்ப வளவலன்னு பேச வேண்டாம். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்புறம் வாட்ஸ்அப் சேனல் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். மூவிக்கான அப்டேட்லாம் அதில் தான் வரும். அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்கடா. வாங்கடா ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நம்ம எங்கே விட்டுருந்தோன்னா, நம்ம ஜிமின் வந்து மேலேருந்து ஏதோ எடுக்கிறதுக்காக மேலே ஏறி எடுத்துகிட்டு இருந்திருப்பான். அண்ட் நம்ம ஜேகே கதவை திறந்தோடனே ஸ்லிப்பாகி கீழே போல் போயிருப்பார். ஜேகே வந்து ஹிப்போடி பிடிச்சிட்டு அப்படியே ஐ கான்டாக்டுக்குள்ளே போயிருப்பாங்க. வாங்கடா அதில் முடிச்சிருந்தா நம்ம அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படியே ரெண்டு பேருமே ஐ கான்டாக்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. இப்போது ஜேகேக்கு தான் அப்படியே ரியாலிட்டிக்குள்ளே வந்துட்டு சாரி ஜிமின் சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த ஹிப்பை விட்டுட்டு அப்படியே அவள் பின்னாடி தள்ளி வர்றாரு. இப்போ ஜிமினுமே அப்படி தள்ளி போய் நின்றுட்டு சாரி சார் அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே, எதுக்கு மேலே ஏறி நின்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை சார் மேலேருந்து எடுக்க சொன்னீங்கல்ல பை, அதான் சார் எடுக்கிறதுக்காக அப்படின்னு சொன்னோன்னே, ஓ அது என் மேடுக்கிட்ட கேட்டிருந்து எடுத்து வந்துருப்பாங்கள்ல அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சார் பரவாயில்ல நான் அதை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி இப்போ எடுத்தியா? இல்லை சார் அது எனக்கு எட்டலை, சரி வெயிட் பண்ண நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அதை அப்படியே எடுத்து கொடுக்குறாரு. இப்போ பார்த்துட்டு தேங்க்யூ சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போது அதில் வந்து ஜிமின் வந்து பேக் பண்ணிகிட்ருக்குறான். இப்போ மாதிரி சரி ஓகே எனக்கு அது வந்து நான் வெளியே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வெளியே போயிடுறாரு. இப்போது ஜிமின் வந்து துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்திருப்பான்ல. இப்போ ஜிமினுக்கு தான் டப்புன்னு ஒரு கால் வருது. இப்போ அதையும் அவன் நார்மலாக எடுத்து பார்த்தா அது அவனோட சித்தின்னு அதாவது அவங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு பதிச்சு போட்டிருக்கான். இப்போ பார்த்துட்டு ஐயோ சித்தி கால் பண்ணுறாங்க, இப்போ என்ன சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே பதட்டப்படுறான். இப்போ அப்படியே அந்த ஃபோன் கால் எடுத்து பார்த்துட்டு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான். அந்த கால் அப்படியே கட் ஆயிடுது. இப்போது ஜிம்னுக்கு என்ன பண்ணனே தெரியல, இவன் ரொம்ப பதட்டமாக இருக்கான். இப்போ ஜெய்கே வந்து ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்திருப்பான். பார்த்து இவன் பதட்டமாக இருக்கிறத பார்த்துட்டேன். ஏன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, இல்லை ஒன்றும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜெய்கே 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு, இல்லையே நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி மூஞ்சி ரொம்ப மாறுதே, என்னாச்சு ஏதோ இருந்தாலும் சொல்லு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே காட்டுறான். பார்த்தா அவங்க சித்தி தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு ஓ ஷட், நான் உனக்கு நம்பர் வாங்கி கொடுக்கணும்னு நினச்சி மறந்தே போயிட்டேன். நீ கொஞ்சம் வெயிட் பண்ணுறியா, நான் உனக்கு ஏதாவது சிம் கார்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் அது வரைக்கும் நீ இந்த ஃபோனெல்லாம் அட்டன் பண்ணாத, நீ அப்படியே விட்டுரு சரியா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இப்போ அப்படியே அந்த ஃபோனை வந்து அட்டன்லாம் பண்ணலாம். அவன் பார்த்துட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணி அப்படியே சைடில் போட்டுடுறான். இப்போ அவங்க சித்தி மாற ஃபோன் அடிச்சுட்டு, இந்த தருதர எங்கே போய் தொலைஞ்சிச்சு, மாற சொல்லியிருக்கேன், இன்றைக்கி எனக்கு ரீயூனியன் பார்ட்டி இருக்குது, மரியாதை பணம் எடுத்துருவான், வாங்கிட்டு வந்துடுன்னு சொல்லிட்டு மாற சொல்லியிருக்கேன், இவன் எங்கே தான் போய் தொலைஞ்சான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாற ஃபோன் அடித்து பார்க்குறாங்க. பட் சுவிட்ச் ஆஃப்னு வருது. பதில் வரட்டும் வீட்டுக்கு தானே வருவான், இப்போ காலு கையை முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க சித்தி அப்படி கோவமாக இருக்கிறாங்க. இப்போது அப்படி ஜேகே தான் வீட்டுக்கு வர்றாரு. வந்தால் அவர் வந்து ஒரு புது ஃபோனே வாங்கிட்டு வந்திருப்பார். இப்போ இந்த ஃபோனை வாங்கிட்டு வந்துரு, இதில் நான் சிம் எல்லாமே போட்டுட்டேன், அந்த ஃபோனை தூர போட்டுரு ஓகேவா, இந்த ஃபோன் வச்சுக்கோ, அண்ட் இதில் சிம் மாற்றிருக்கனால நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட நம்பர்லாம் இதில் சேவ் பண்ணிவிட்டு இதில் இருந்து பேசு சரியா அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஃபோன் வந்து இப்போ கொடுக்குறான். இப்போ இதை வாங்கிக்கிட்டே இப்போ அதில் வந்து டேக்கு தான் அப்படியே கால் பண்ணுறான். இப்போ கால் பார்த்துட்டு, என்னடா இது புது நம்பர்லேருந்து வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அட்டன் பண்ணி பார்த்தா, டே மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, டே மச்சான் என்னடா ஒரு மாதமாக ஆஃபீஸ் பக்கமே வரல, இன்றைக்கி காலையில் தான் ஜேகே சேர வந்திருந்தாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இல்லைடா இன்றைக்கி அதாவது 2 வீக்ஸுக்கு நான் ஆஃபீஸ்க்கு வரமாட்டேன்டா, அது ஃபோன் பண்ணி சொல்லலாமா இருமே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது இல்லைடா அப்படின்னு சொன்னோன்னே, என்ன புது நம்பர்லேருந்துலாம் ஃபோன் அடிக்க அப்படின்னு சொன்னோன்னே, அது 1 வாரம் ஆயிடுச்சுலடா, எங்கள் சித்தி கால் பண்ணிகிட்டே இருக்காங்கடா அப்படின்னு சொன்னோன்னே, மச்சான் ஃபோனை எடுக்காயிடா அப்படின்னு சொன்னோன்னே, அதான் ஜேகே சார்கிட்ட ஒரு புது சிம் வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன், அவர் புது ஃபோனையும் வாங்கி கொண்டு கொடுத்துட்டாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, என்ன ஒரு சிம்மு கேட்டதுக்கு ஒரு ஃபோனா மச்சான், ஒரு 30,000 இருக்குமா, எனக்கு தெரிஞ்சு கூட தாண்டா இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ குத்து மதிப்பாக சொல்லு மச்சான் இதுக்கு எவ்வளோ ரேட் இருக்குன்னு அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்ட உடனே, எனக்கு தெரிஞ்சு குத்து மதிப்பாக ஒரு 1 லேக் இருக்கும் மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஏசப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கத்துறான். இப்போ ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்கிறேன். என் மச்சான் என்கிட்ட இருக்க ஃபோன் வெறும் 40,000 அப்படின்னு சொன்னானே, அதான் சுகா இருக்கார்ல சுகா கிட்டே கேளு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, கேட்குறேன்டா சுகா கிட்டே கேட்குறேன்டா, என் பூனை குட்டிகிட்டே நான் கேட்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி மச்சான் நான் 1 வீக் கழிச்சு தான் ஆஃபீஸ்க்கு வருவேன், அதான் தெரியுதே அப்படின்னு சொன்னேன்.
அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 1 வீக்கும் என்னெல்லாம் நடந்துச்சோ எல்லாத்தையும் சொன்ன உடனே இப்போ டே பார்த்துட்டு அவ்வளோ ஜாலியாக இருக்காங்களாடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டாங்கடா. எனக்கு தெரிஞ்சு என்னோடய அம்மா இருந்திருந்தா என்னை இப்படி தான் பார்த்துருப்பாங்களோன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். மச்சான், நான் சொல்கிறேன் தப்பாக நினைக்காதடா, மனசுக்குள்ளே ஆசையை வளர்த்துக்காதடா, எப்படினாலும் 1 இயர்னு தெரியுதுல்ல, மனசுக்குள்ளே ஆசையை வளர்க்காதடா அப்படின்னு சொன்னோன்னே அதான் 1 வீக் கழிச்சு கண்டிப்பாக ஜேகே சார் என்ன தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார், அதுக்கப்புறம்லேருந்து இப்படி இருக்காதுடா அப்படின்னு சொன்னோன்னே சரி மச்சான். அப்புறம் நீ மருமகனாக இருக்கிறனால உன்னை கண்டிப்பாக அடிக்கடி வந்து பார்ப்பாங்க, உங்ககிட்ட ஒரு அம்மா மாதிரி பாசம்லாம் காட்ட தான் செய்வாங்க, இருந்தாலும் யோசி மச்சான். அப்புறம் 1 இயர் கழிச்சு அங்கேருந்து பிரிஞ்சு வரும்போது உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டா அப்படின்னு சொன்னோன்னே பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் வந்து ஃபோனை கட் பண்ணுறான். ஃபோனை கட் பண்ண அதாவது இவ்வளோ நேரமாக அவன் ஜாலியாக தான் இருந்திருப்பான். இப்போ டே இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் கவலையாக இருக்குது. ஏன்னா அவங்க வந்து ஒரு அம்மா மாதிரி, அதாவது அம்மா பையனுக்கு இடையில பாண்டிங் எப்படி இருக்கும் அந்த லெவலுக்கு அவனை பத்திரமா பார்த்துருந்துருப்பாங்க. அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கும். அண்ட் இப்போ டே சொல்லியிருப்பான்ல 1 இயர் தான் அவர் கூட இருக்க போகிறேன், என்னால் மனசுக்குள்ளே ஆசையாக வளர்த்துக்காதுன்னு சொல்லியிருப்பான்ல. இப்போ அதை பார்த்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்து அப்படியே சரி ஓகே நம்ம இதாக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே ஜிமின் மனசுக்குள்ளே இருந்து அப்படியே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே எந்திரிச்சு போகிறான். இப்படியே ஒரு 1 வீக் போகுது. இப்போது ஜேகே இப்படியே பார்த்துருமா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன்னே பையே ஆகணுமாடா அப்படின்னு சொன்னேன். அம்மா நான் தான் சொன்னேன்ல, நீ ரொம்ப அடம் பிடிச்சனால 2 வீக்ஸ் கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், மா ப்ளீஸ்மா விடுமா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே அவங்க அப்பா பார்த்துட்டு ஆமாண்டி அதான் அவ்வளோ இவ்வளோ தூரம் கெஞ்சிக்கான்ல, நம்ம கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னோம், பண்ணிக்கவே மாட்டேன்றதை, இப்போ கல்யாணமே பண்ணி கொண்டு வந்ததே பெரிய விஷயம், விட்ரி எப்படினாலும் கெஸ்ட் ஹவுஸில் தானே இருக்கான், நீயும் எப்போம்லாம் ஆசைப்பட்டு அப்போம்லாம் போய் பார்த்துட்டு வந்துடலாம் சரியா அப்படின்னு சொன்னேன்னா சரி ஓகே கரெக்டான டைமுக்கு சாப்பிடணும், அப்புறம் மெய்ட்ஸ் எல்லாம் குக் பண்ணி தருவாங்க, நீ அந்த பையனை இந்த வேலையும் வாங்கக்கூடாது சரியா ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சரிம்மா நான் பார்த்துக்கிறதா மெய்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொன்னோன்னே சரிப்பா என் ஜேகே நல்லா பார்த்துக்கோ அண்ட் நீ அவனையும் நல்லா பார்த்துக்கூடா, நல்லா சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே வழி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்க அம்மாவுக்கு விடுறதுக்கு மனசே இல்லை, இருந்தாலும் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் அவங்க 2 பேர்த்து அப்படியே வழி அனுப்பிடுறாங்க. இப்போ அந்த வீட்டுக்கு போயிட்டு சரி நீ அந்த சைடு இருக்க ரூமை நீ எடுத்துக்கோ, நான் இந்த சைடு இருக்க ரூமை நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன்னா கண்டிப்பாக எங்கள் அம்மா வருவாங்க, வரக்கூடிய நேரத்தில் நம்ம ஒரே ரூமில் தான் இருக்க வேண்டியது இருக்கும், அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா ஓகே சார் உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே பக்கத்து அதாவது ஜேகே சொன்ன அந்த பக்கத்து ரூமில் போய் அப்படியே ஜெய்மின் போய் படுக்கிறான். அதாவது ஒரு நைட் டைம் தான் கிளம்பியிருப்பாங்க, அடுத்த நாள் ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறதுனால ஒரு நைட் டைம் தான் கிளம்பியிருப்பாங்க. இப்போ அப்படியே 2 பேர் அப்படியே போய் அப்படியே இன்றைக்கி நைட்டு தூங்கிட்டு அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு தான் 2 பேர் அப்படியே கிளம்பி வராங்க. இப்போ அப்படியே அவன் வெளியே வரதை பார்த்துட்டு ஆஃபீஸ் போகலாமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா போகலாம் சார், பட் ஆனால் ஆஃபீஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சுண்ணா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா ஆமாம் நான் ஒன்று ஆஃபீஸில் ஒரு இது முன்னாடி ஒன்று விட்டுருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா இல்லை சார் பரவாயில்ல நான் அது கேப்போ பிடிச்சி வரேன் அப்படின்னு சொன்னேன். நீ என்ன சொல்லியிருக்க, எனக்கு 1 வருஷம் சேஃப்டியாக இருக்கணும்னு சொல்லியிருக்க, கண்டிப்பாக நடந்து போனீங்கன்னா உன்னோட அப்பாவுக்கோ உன்னோட சித்திக்கோ இந்த விஷயம் தெரிஞ்சிடும், அதனால் நீ என் கூட கார்லேயே வா, நான் ஆஃபீஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி நான் உன்னை இறக்கி விட்றேன் அப்படின்னு சொன்னேன்னா ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே காரில் தான் ஏறுறான். இப்போ ஏறி அப்படியே கொண்டு வந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டேன், இங்கேருந்து அண்ணா ஆஃபீஸ் இருக்குல்ல நீ இதுலேருந்தே நடந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே விட்டுக்கிட்டு அவர் பாட்டு போகிறாரு. இப்போ அவன் பார்த்துட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு அவன் போகிறான். இப்போ ஆஃபீஸ்க்கு போனால் நம்ம டே தான் அப்படியே வலி மேல் விழி வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் அங்கே வரது பார்த்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. இவன் பார்த்துட்டு ஏன்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே மச்சான் நீ 2 வாரம் ஆஃபீஸ்க்கு வரத்தோன்னே என்னமோ எதுன்னு நினச்சிட்டேன், அப்புறம் லைஃப்பெல்லாம் எப்படி போகுது நினைக்கிறேன், இது கான்ட்ராக்ட் மேரேஜ்டா, அது தெரியும்டா, உங்கள் அத்தை அன்றைக்கி என்னெல்லாமோ பண்ணாங்கன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன், அது அன்றைக்கி மட்டும்தான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே தோளில் கை போட்டுட்டு அப்படியே உள்ளே வரான். இப்போ அப்படியே உள்ளே போனால் அங்கே யோன்ஜினும் நிற்கிறான். இப்போ யோன்ஜினும் வந்துட்டு மச்சான் எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நல்லா இருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே போனோன்னே இப்போது டீம் லீடர் தான், அவன் பேர் பீட்டர், அவன் அப்படியே பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்துட்டு
என்ன ஜிவன் 2 வாரமாக ஆளையே காணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. எனக்கு வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷன் அதான் வர முடியலை அப்படின்னு சொன்னேன்னா, ஓ நான் உன்னை இவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓ அப்படியா சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போது ஜிமின் அப்படியே திரும்பிட்டேன். நீ ஏன்டா கத்துற அப்படின்னு சொன்னேன். இல்லை நீ அவனை மிஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி. இப்போ தான் அப்படியே பீட்டரை பற்றி கேட்குறான். அது வந்து ஒரு ஃபைல் சப்மிட் பண்ணும்போச்சுல எதுவாக இருந்தாலும் ஜிமின் தான் பார்த்து எடுத்து சப்மிட் பண்ணுவான். அது அவன் வரலையா? ஏன் இந்த 2 வாரமும் சிஓ சார் மட்டும் வந்தாரா அப்படிங்கிற மாதிரி சொன்னால், இல்லை வரலை, சிஓ சார்கிட்ட தான் ஃபைல் சைன் வாங்கினியா என்ன? இல்லை அப்புறம் ஏன் அவனை தரனா? இப்போ சிஓ சார்கிட்ட சைன் வாங்க முடிச்சுன்னா நீ அவனை தரனா சரி ஓகே, ஃபுல் சைனும் மேனேஜர்கிட்ட தான் வாங்கினேன், என்ன தான் போட்டு நச்சரிச்சுக்கிட்டு இருந்த, நீ எதுக்கு அவனை தரனா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அதுவும் நம்ம கூடயே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணி பழக்கப்பட்ட பையனா, அதான் வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கிறான். அப்போ இழுக்காத நடிக்கிறேன்னு தெரியுது மூட்டுப்போ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பார்த்துக்குறான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பீட்டர் வந்து மனசுக்குள்ளே அப்படியே நினச்சிட்டு போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, மச்சான் அவன் தான் வலிஞ்சிட்டு பேசுகிறான்னு தெரியல, நீ ஏன்டா வாய் கொடுக்குற அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஏய் நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற கூடயே ஒர்க் பண்ணுற கோலிக்கு இப்படிதான் மூஞ்சி முடிச்ச மாதிரி பேச முடியும், ஒன்றை மாதிரி எனக்கெல்லாம் பேச வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. உனக்கு பேச வராது நம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, சீப்படா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்போ அவன் அப்படியே பீட்டர் மறுபடியும் வந்துட்டு, இன்னைக்கு சிஓ சார்ட்ட ஒரு ஃபைல் சைன் வாங்கணும், இன்றைக்கி உன்னோட கேபினுக்கு வந்தால் நீ எனக்கு அந்த ஃபைலெல்லாம் செக் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, கொடுக்கலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, ஓகே ஜிமின் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஐயோ வலிதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இப்போ ஜேகே வந்து அங்கேருந்து வராரு. வந்துட்டு, உனக்கு இங்கே என்ன வேலை வந்த, என்னோடய கேபின் கூட தெரியாதா, இங்கே நின்று என்ன அரட்டை அடிச்சிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓ சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அப்படியே அவர் வந்து ஜேகேக்கு பின்னாடியே அவன் ஓடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு போடா அப்படின்னு சொன்னேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நீ ஓவராக பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னேன். பாப்பா போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சொன்னானே. அப்படியே பீட்டர் அங்கேருந்து போயிடுறான். இப்போ இந்த ஆஃபீஸில் என்ன நடக்குதுன்னு தான் தெரியல மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன நடக்குது? பீட்டர் நடக்கிறான், நான் நடக்கிறேன், நீ நடக்கிறான், சுகர் சார் நடக்கிறாரு, ஜேகே நடக்கிறான், பின்னாடியே நம்ம ஜிமினும் நடக்கிறான், வேறு என்ன மச்சான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. கப்பரே காமெடி வேண்டான்னு சொல்லிட்டேன், இந்த இடத்துக்கு இந்த காமெடி செட் ஆகலை, நல்லா இல்லை கோர்த்து புறமா இருக்குது, மூடிட்டு அப்படின்னு சொன்னேன். மச்சான் எல்லா கதையிலையும் காமெடி பீஸாக ஜிமின் இருப்பான், இந்த கதையில் காமெடி பீஸாக அந்த பைத்தியம் என்ன போட்டுட்ருக்கு. ஏய் யாரை பைத்தியம்னு சொன்னேன்? சாரிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து அப்படியே யோஞ்சின் போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, மச்சான் நீ யாரையா லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே. இப்போ யோஞ்சின் பார்த்துட்டு, அப்படியா அப்படின்னு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, விளங்கிருச்சு இப்போ அப்படிங்கிற மாதிரி இப்போன்னு சொன்னோன்னே. இப்போ என்ன விளங்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி யோஞ்சின்னு கேட்குறான். மச்சான் உனக்கு வயசு எத்தனை? அது 1 2 3 ஒரு 28 29 இருக்கும் மச்சான், கிட்டத்தட்ட 30 ஆகுது அப்படின்னு சொன்னேன். ஏன்டா எருமை, உனக்கு ஒரு வயசே என்னன்னு உனக்கு தெரியலை? இல்லை மச்சான் உனக்கு கல்யாணம் ஆகணும்னு ஆசை இருக்குது? ஆமாம் மச்சான், ஒரு அழகான ஒரு பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி 60 வயசு ஆயிருமா? இங்கே பாரு பேசியிருக்கோம் மிஸ்ல, இப்படி நோஸ் கட் பண்ணுற மாதிரி கொடுக்க பதில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாம் மச்சான் நீ சொல்கிறதெல்லாம் பார்க்கும் போச்சுல இன்னும் ஒரு 10 வருஷம் சிங்கிளாக தான் இருக்க போகிறேன், அடுத்த 10 வருஷம் லவ் பண்ணாலும் அதுக்கு அடுத்த 10 வருஷத்துக்குள்ளே கல்யாணம் மச்சான், 60 வயசு ஆயிரும். அப்புறம் ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு ஒரு 20 வருஷத்தை வச்சுக்கோ, ஒரு 80 ஸ்ட்ரைட்டாக உனக்கு பிறக்கிற குழந்தை உன்னை அம்மானு கூப்பிடாது பாட்டின்னு கூப்பிட்றோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. டேய் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறான். பின்ன என்னடா கல்யாணம் பண்ணாமல் லைஃப்பில் செட்டில் ஆனமான்னு இருக்கிறத விட்டுக்கிட்டு இன்னும் லவ் பண்ணவே இல்லையா? இப்போ ஏடா 28 வயசு தாண்டா எனக்கே ஆகுது, நானே ஒரு பையனை அழகான ஒரு பையனை லவ் பண்ணிகிட்ருக்கேன் என் பூனை குட்டி. ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு, பாடுறா உனக்கு ஆள் இருக்குன்னு ரொம்ப சீன் போடுற பாரு, இந்த கதையிலையாவது எனக்கு ஆள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இந்த கதையை ஒரு பிள்ளை எழுதுதில்ல அப்படின்னு சொன்னேன். ஆமாம் அவள் எப்போவுமே ஒரு பையனுக்கு மைண்டுக்குள்ளே வச்சுருப்பா, அந்த பையனுக்கு தான் ஒன்றை பேராக்குவான், அந்த பையன் ஏதோ ஒரு சீனில் இங்கே வரப்போகிறான்னு நினைக்கிறேன், அதுக்காக தான் ஒன்றை போட்டிருக்காளே தவிர இல்லைனா ஒன்று அவள் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். என்னது யூஸ் பண்ணுறாளா என்ன? ஏண்டி என்ன யூஸ் அடி பண்ணிட்டுருக்க நீ அப்படின்னு சொன்னேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் ஆயிரும், ஆனால் அந்த கேரக்டர் உள்ளே வர்றது கொஞ்சம் டைம் ஆகும், அந்த கேரக்டர் கண்டிப்பாக உள்ளே வந்தால் உன்னையே அந்த கேரக்டரையும் சேர்த்து வச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அடிப்பாவி என் தங்கச்சி, என் அருமையான தங்கச்சி என்னை இந்த கதைக்குள்ளே எடுத்துருக்காங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
பாரு உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்ச உடனே உனக்கு இன்னைக்கு நேரம் சரியில்லடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோன்ஜன் இப்போ அங்கேருந்தா போயிடுறான். அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா இப்போ ஜிமின் தான் அப்படியே கேபின்குள்ளே போய் நிற்கிறான். என் பத்திரம் நீ என் மனசில் என்ன நினச்சிருக்க வந்து ஏன்னா இங்கே ஒர்க் பார்க்க மாட்டியா அப்படின்னு சொன்னேன். ஐயோ இல்லை சார், அது டே கூட பேசிகிட்டு இருந்தேன், அப்போது டீம் லீடர் வந்து பேசிகிட்டு இருந்தார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவனுக்கு என்னவா? இல்லை சார் ஏதோ ஃபைல் கரெக்ஷன் பண்ணணுமா, அதுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டார். ஏன் உன் வேலையை மட்டும் உனக்கு பார்க்க தெரியாதா? அடுத்தவன் வேலை எதுக்கு நீ பார்க்குற? ஏன் அவனுக்கு எதுக்கு நான் சம்பளம் கொடுத்து அங்கே இருத்தி வச்சுருக்கேன் டீம் லீடர்ன்ட்டு அப்படின்னு சொன்னேன். அது சார் அது வந்து அப்படின்னு சொல்லும் போதுல அப்போ என் வேலையை மட்டும் பார்க்காம நீ எல்லாத்தோடைய வேலையும் சேர்த்து பார்த்துட்ருக்குற அப்படின்னு சொன்னேன். அது அது அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். பதில் இங்கே பாரு, நான் எனக்கு பிஏவாக தான் உன்னை இருத்தி வச்சுருக்கேன். வேலை பார்க்கணும் எனக்கு மட்டும்தான் நீ வேலை பார்க்கணும், அடுத்தவனுக்கு போய் நீ வேலை பார்த்தான்னு வச்சுக்கோயேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சாரி சார், இதுக்கு மேலே பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அவனுக்கு சேலரி நான் கொடுத்து இருத்தி வச்சுருக்கேன்ல, அவன் வேலையை அவன் பார்க்கணும் தானே அவனுக்கு நான் சேலரி கொடுக்குறேன், இல்லை அவன் சேலரியில் பாதி உனக்கு தரவா அப்படின்னு சொன்னான். ஐயோ சார் வேணாம் சார் அப்படின்னு சொன்னான். இது எனக்கு பிஏனா வெறும் என் வேலை மட்டும்தான் பார்க்கணும், அடுத்தவன் வேலையை எடுத்து பார்க்கக்கூடாது சரியா அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு அப்படியே அவன் வெளியே போய் அப்படியே அவனோட கேபினில் உட்காந்துடுறான். இப்போ பார்த்துட்டு எனக்கு அப்படியே தப்பிச்சாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே சைட்லேருந்து ஃபைல் எடுக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இந்த ஃபைலை செக் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ பீட்டர் தான் அந்த ஃபைலை கொண்டு வந்து அப்படியே கொடுக்குறான். இப்போ பார்த்துட்டு ஐயோ சாரி பீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. ஏன் என்னாச்சு? நான் என்னோடய ஒர்க்கை தவிர வேறு யாராவது ஒர்க் பார்த்தோன்னா சுகர் ஜேகே சார் என்னை திட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா. நீ தானே எனக்கு செக் பண்ணி எனக்கு எல்லாத்தையும் சொல்லி தரேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. இல்லை அவர் என்னை திட்டுவார் அது அப்படின்னு சொன்னேன். இப்போ ஜேகே தான் அப்படியே வெளியே வரான். வெளியே வந்துட்டு அந்த ஷெட்யூல் நான் ரெடி பண்ணிட்டியா அப்படின்னு சொன்னேன்னா. ரெடி பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ அந்த ஷெட்யூலுக்கான பேப்பர் கையில் எடுத்து கொடுத்தோன்னே இப்போ அப்படியே ஷெட்யூலை பார்த்துட்டு அப்படியே சைடில் பார்த்தா பீட்டர் அதில் நிற்கிறான். இப்போ உனக்கு இங்கே என்ன வேலை அப்படின்னு கேட்டோன்னே. இல்லை சார் ஃபைலு சரி கொடு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ ஜேகே வந்து ஃபைல் வாங்குறாரு. இல்லை சார் இது செக் பண்ணதுக்கு அப்படின்னு சொன்னேன். அதான் கூட நான் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அது மிஸ்டேக் அதாவது ஏன் சேலரி வாங்குறல ஒன்று நீ பார்க்குற வேலைக்கு தானே வாங்குற, ஏன்னா அவன் உனக்கு என்ன சைடு வேலையா? அவனை இல்லை உனக்காக அவனை நான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேனா? எனக்காக அவனை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். அவன் எனக்காக மட்டும்தான் வேலை செய்யணும். நீ அவன்கிட்ட ஏதாவது ஒர்க் கொடுக்குறேன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னு வையேன் உன்னை நான் ஃபயர் பண்ணிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். சாரி சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து இப்படி பீட்டர் போயிட்டான். இப்போ இதை வந்து சைடில் நின்று பார்த்துருப்பான். அப்படி ஜம்ப் போடுற கோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஓடி போய் அவன் பிளேஸ்லேருந்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ யோனிச்சு நாங்கள் வந்துட்டு ஏன்டா பைத்தியங்களுக்கு சிரிச்சிட்டு இருக்க? இல்லை நீ பைத்தியக்கார மாதிரி நடந்து வந்து எல்லாத்தையும் சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். டே அப்படின்னு சொன்னேன். அது இல்லைடா, எனக்கு இப்போ ஜிபின் கேபினுக்கு போனேன்னா அங்கே பார்த்தா ஜேகே சார் நின்று பேசிகிட்டு இருந்தாரா, பக்கத்துலேயே பீட்டரும் நின்னாரா. பீட்டருக்கு அப்படியே செருப்பால் அடித்த மாதிரி இருக்கும் மச்சான் அப்படின்னு சொன்னேன். என்னாச்சுடா அப்படின்னு சொன்னேன். இப்போ அதில் கேபினில் நடந்த எல்லாத்தையுமே வந்து சொல்கிறான். சொன்னேன் அவனுக்கு இது தேவை தான் மச்சான் அப்படின்னு சொன்ன உடனே நானும் ஒரு மாதமாக தானே பார்த்துட்ருக்கேன், அவன் ஜிமின் கிட்ட பேசுகிற பேச்சே சரியில்லை. ஆமாம் மச்சான், பேசுகிற பேச்சு அவன் பண்ணுற விஷயம் எதுவுமே சரியில்லை. ஆமாண்டா, எப்படியாவது நம்ம ஜிம்மினை அவங்ககிட்டருந்து பாதுகாக்கணும். இத்தனை நாளாக அவனை நம்ம ஃபேமிலிக்கிட்ட இருந்து பாதுகாத்தோம்ல, இப்போ அவனை நம்ம ஆஃபீஸ் கொலீக்ஸ் கூட இருந்து பாதுகாக்கணும் போல் அப்படின்னு சொல்லலாம். ஆமாண்டா, அவனுக்கு பின்னாடியே திரிஞ்சு அவனுக்கு யாரெல்லாம் பிரச்சனை பண்ணுறாங்களோ எல்லாத்தையும் தீர்த்து வை, உன் லைஃப்பை மட்டும் நீ பார்க்காத அப்படின்னு சொன்னேன். எனக்குன்னு ஒருத்தன் வருவான்டா, அவனை இப்போ கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணி உன் கண்ணு முன்னாடியே 2 குழந்தைகள், அது உனக்கு முன்னாடியே 2 குழந்தைய நான் தந்து பெற்று போடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே. பெற்று போடு அப்புறம் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. இப்போ அப்படியே அந்த இடத்துக்கு சுகம் வந்துட்டு இங்கே என்ன நடக்கு அப்படின்னு கேட்டோன்னே. குட் மார்னிங் சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ எழும்புறான். பத்ரு குட் மார்னிங், நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொன்னேன். ஃபைல் சைன் வாங்க வந்தேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஒரு 1/2 மணிக்கு கழிச்சு கேபினுக்குள்ளே ஃபைல் கொண்டு வா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ அப்படியே சிரிச்சுட்டே மண்டியாட்டுறான். இப்போ அப்படியே யோன்ஜின் பக்கத்தில் வந்து பார்த்து வாய்க்குள்ள கொசு போயிட போகுது அப்படின்னு சொன்னேன். சிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அப்படியே உட்காடுறான். யோன்ஜினும் அப்படியே ஃபைலை கொடுத்துட்டாங்க வந்து போயிடுறான். இப்படியே ஒரு 1 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜிமின் வந்து இப்போ நடந்து வந்துட்டுருக்கான். இப்போ அப்படியே நம்ம பீட்டர் என்ன பண்ணுறான்னா அப்படியே பக்கத்தில் வந்துட்டு நின்றுட்டு ஹலோ ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். பீட்டர் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னேன்னா. எங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டியா அப்படின்னு சொன்னேன்னா. கிளம்பிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா. நான் வேணா இன்றைக்கி உங்கள் வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணவா
இல்லை வேணாமே அப்படின்னு சொன்னேன். இல்லை ஜிமின் வா நான் உன்னை வீட்டில் கொண்டு ட்ராப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐயோ அதெல்லாம் வேணாம் நான் அப்படியே கேப் பிடிச்சி போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை பரவாயில்ல ஒன்றா ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் இதை கூட பண்ணலான்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கையை பிடிச்சி இழுக்கிறான். இப்போ அங்கே வந்து ஆடிங்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புறமண்டிலே ஒரு தட்டு தட்டுறான். நானும் பார்த்துட்டு இருக்கேன் அவன் பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு ஏன் அவனை வீட்டில் கொண்டு விட்டதுக்கு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொன்னேன்னா இல்லை ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறோம் அவன் வீட்டில் அப்படியே கொண்டு ட்ராப் பண்ணிவிட்டு அப்படின்னு சொன்னேன்னா அது எங்களுக்கு பண்ணிக்க தெரியும் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னேன்னா இல்லை நான் இன்றைக்கி பண்ணுறேனே அப்படின்னு சொன்னேன்னா அவன் உன்கிட்ட கேட்டானா எனக்கு வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு வழி தெரியலை என்னை கொண்டு வீட்டில் கொண்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் உன்கிட்ட கேட்டானா இல்லைல்ல மூட்டை போ அப்படின்னு சொன்னேன்னா இது பாரு அவன் கூட சும்மா இருக்கிறான் ஆனால் நீ தான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் சும்மா தான் இருப்பான் நீ அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்க அப்படின்னு சொன்னானே அது ஆஃபீஸில் ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஆஃபீஸில் ஒன்றா தானே ஒர்க் பண்ணுறோம் ஏன்டா நான் ஒருத்தர் போகிறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒஞ்சினோட சட்டையை பிடிச்சே இழுக்கிறான் இப்போ எடுத்துகிட்டு இவனை கொண்டு வீட்டில் கொண்டு விடுப்போம் அப்படின்னு சொன்னேன்னே நான் ஏன் அவனை கொண்டு வீட்டில் விடணும் அதை தான் கேட்குறேன் இன்னும் இவனை மட்டும் ஏன் வீட்டில் கொண்டு விடணும் எங்களுக்கு ஒரு நடந்து போய்க்கு தெரியும் விட்ருப்போம் அப்படின்னு சொன்னேன்னே இப்போ அப்படியே அவன் பீட்டர் அங்கேருந்து அப்படியே டென்ஷனாக போகிறான் பார்த்துட்டு ஏன்டா இவங்கிட்டலாம் இந்த மாதிரி மூச்சு அடிச்ச பேசி விட்ருண்ணா அப்படின்னு சொன்னேன்னே ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொன்னானே ஏனோ இல்லைடா கொஞ்சம் நடந்து போனால் ஜேகே சார் வந்து அப்படியே பிக்கப் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னானே ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே 3 பேரும் நடந்து போகிறாங்க. இப்போ அப்படியே போய் அங்கே 3 பேருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே வந்து காரில் அப்படியே கூட்டிகிட்டு அப்படியே போகிறாரு. இவன் போட்டானே வேடா போகலாம் அப்படின்னு சொன்னானே ஏடா பேசாமல் போயிட்டுருக்கோனே ஏன்டா பிடிச்சி இழுத்த அப்படின்னு சொன்னோடனே இல்லை பேசாமல் போயிட்டுருக்கோனே ஏன்டா பிடிச்சி இழுத்தானா டென்ஷன் ஆகுதுல்ல எனக்கு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் போயிடறாங்க. இப்போது 2 பேருமே அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோன்னே சார் அப்படின்னு சொன்னேன் நீ வரேன் அப்படின்னு சொன்னேன் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் தான் அப்படியே நார்மலாக உள்ளே போகிறான். உள்ளே போனால் அங்கே வந்து சோஃபாவில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ பார்த்து அப்படியே ஜிமின் ஷாக்காக அப்படி பார்த்துட்ருக்குறான். இப்போ ஷேக் எப்படி உள்ள வந்துட்டு உள்ளே போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ வந்தா அவன் ஷாக்காக நிற்கிற பேர் இவன் எங்கே பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக பார்த்தா அங்கே சோஃபாவில் தான் ஜேகேயோட அம்மா வந்துருந்துட்டு அப்பா ஆஃபீஸ் முடிச்சு வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே எழும்புறாங்க. எப்போ பார்த்துட்டு மா நீ எதுக்குமா இங்கே வந்த அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா நான் இதுக்கு இங்கே வந்தேனா எதுவும் நான் இங்கே தாண்டா தங்க போகிறேன் அப்படின்னு சொன்னேன் என்ன இங்கே தங்க போறியா அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜேகே கேட்குறான். ஆமாண்டா எனக்கு அங்கே ஒத்தையில் இருக்க போர் அடிக்குடா அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு அதான் இங்கே வந்து என் மருமகப்பில் கூட சந்தோஷமாக இருக்கலாம்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். கடவுளே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அது ஜிமினை திரும்பி பார்த்தா அவங்க ஜிமின் பார்த்துட்டு சார் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஜிமின் பார்க்குறான். இப்போ அப்படியே 2 பேரும் ஒருத்தருக்கு பார்த்துட்டு மா நீ கிளம்பு அப்படின்னு சொன்னானே அது அப்பா வீட்டில் ஒத்தையில் இருப்பார் நீ கிளம்பு அப்படின்னு சொன்னானே டேய் நானா தனியாக இருப்பேன்னு கவலைப்படுறேன் நான் என்ன தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜேகேயோட அப்பா வெளியே வர்றாரு. போ நீ எதுக்குப்பா வந்த அப்படின்னு சொன்னோன்னே உன் அம்மா என்னை இருக்க விட மாட்டேங்கிறாடா என் மருமகனை பார்க்கணும்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே தெரியுறா என்ன பண்ணன்னு தெரில. சரி நம்ம வீட்டுக்கு தான் வந்து இருக்க மாட்டேங்கான் சரி நம்மளும் 2 பேரும் சேர்ந்து கெஸ்ட் ஹவுஸ்லேயே போயிருக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே ஹோ அந்த வெண்டத்தோலை பற்றி நீ தானா இட்ஸ் மீ இல்லை இங்கிலீஷ் குறைச்சல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினுக்கு கண்ணை கட்டினா ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பின்னாடி வர்றாரு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வாப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே ரூமுக்குள்ளே போகிறான். ஜேகே பின்னாடியே இவனும் ரூமுக்குள்ளே போகிறான். நம்ம 2 பசங்களும் ஒரே ரூமுக்குள்ளே ஒற்றுமையாக தாங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஐயோ சரி வா உன் மருமக பிள்ளைக்கு சமைச்சு கொடுப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க அம்மா கிச்சனில் போய் சமைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ அப்படியே உள்ளே போய்ட்டு சார் இப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னு சொன்னேன். எங்கள் அம்மா இப்படிலாம் பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஓகே நீ இங்கே இரு எவ்வளோ சீக்கிரம் அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அனுப்பிடலாம் சரியா அப்படின்னு சொன்னேன். சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினுமே அப்படியே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே வந்துட்டு அப்படியே ரூம் டோரை வந்து லாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஓப்பன் பண்ணிட்டேன் என்னம்மா அப்படின்னு கேட்டோன்னே இல்லைடா மருமக பிள்ளைக்கு என்ன பிடிக்குன்னு கேட்டு செய்யலான்னு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவங்க உள்ளே வராங்க. மாமாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் அவங்க உள்ளே வந்துடுறாங்க. இப்போ ஜிமின் வந்து அப்படி இப்போ தான் ரெஸ்ட் ரூம்லேருந்து ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வெளியே வரான். இப்போ பார்த்துட்டு உனக்கு இன்னைக்கு என்னப்பா சமைக்க அப்படின்னு சொன்னேன். இல்லை அத்தை எதுவும் வேணாம் அது மேட்ஸ் இருக்காங்களா அவங்க குக் பண்ணுவாங்க அத்தை அப்படின்னு சொன்னேன். இல்லை என் மருமகளுக்கு என் கையால் நான் சமைச்சு கொடுக்கணும் எனக்கு அதான் ஆசை சொல்லுப்பா அப்படின்னு சொன்னேன்.
அது அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் ஒரு 2 டிஷ்ஷு சொல்கிறான். இப்போ அது நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போகிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே ஜிமின் பார்த்துட்டு சார் நான் கீழே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினுமே அப்படியே அவங்க அம்மா பக்கத்தில் போய் நிற்கிறான். பார்த்துட்டு என்னப்பா இங்கே நிற்கிற, டைனிங் டேபிளில் போய் உட்காருப்போ அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நானும் உங்கள் கூட குக் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினுமே கூட ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ சமைச்செல்லாம் முடிச்சு எல்லோரும் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இப்போ ஜேகே பார்த்துட்டு ஏம்மா நீ இப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னா பின்ன நான் வந்து இனிமேல் வாழ்கிற காலமாவது மருமகம் குழந்தை குட்டி இவங்க கூடலாம் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா அப்படின்னு சொன்னேன்னா அது ஏதாவதுனா நான் சொல்கிறேன் நீ போமா அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் இல்லை நான் என் மருமகனை பார்த்துட்டு நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே என்னம்மா பேசுகிற நீ வீட்டுக்கு போமாப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே டேய் என்னால் முடியாதுடா உன் அம்மா டார்ச்சர் தாங்க முடியலடா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஏம்மா இப்படி பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே டேய் என்னடா பண்ண சொல்கிறேன் நான் இங்கே பாரு நீ சும்மா நோய்க்கு நொச்சிக்கிட்டு இருக்காது நான் இங்கே தாண்டா இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஸோ என்ன எல்லாம் பண்ணி தொடங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் சாப்பிட்டு முடிச்சிருப்பேன். ஜிமின் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேலே போயிருப்பான். அதுக்கப்புறம் தான் ஜேகே இதெல்லாம் பேச ஆரம்பிச்சிருப்பான். அண்ட் இப்போ ஜேகேமே அப்படி மேலே போகிறான். இப்போ உள்ளே போய் பார்த்தா எப்படி ஜிமின் வந்து அந்த பெட்டில் தான் அப்படி உட்காந்துருக்குறான். நீ பெட்டில் படுத்துக்கோ நான் அந்த இடத்துல படுத்துக்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னோன்னே இல்லை சார் நான் சோஃபாவில் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை பரவாயில்ல நீ கட்டில் படுத்துக்கோ அப்படி பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இல்லை சார் நான் சோஃபாலேயே படுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் போய் இப்படி சோஃபாவில் போய் படுக்கிறான். இப்போ இப்படியே ஒரு 6 months ஸ்கிப் ஆகுது. அதாவது அவங்க அம்மா அதே வீட்டில் தான் இருக்கிறாங்க, இவங்க வந்து ஃபுல்லாக இங்கேயே இருக்காங்கன்னு சொன்ன உடனே சரி வாங்க அங்கேயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து வீட்டுக்கு எல்லாமே கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்போ எல்லாருமே அந்த வீட்டில் தான் இருக்கிறாங்க. பட் எல்லாருமே ஒன்றா தான் இருக்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு அதாவது இன்றைக்கி ஆஃபீஸ் போய்ட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. அவங்க அம்மா சமைச்செல்லாம் வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அன்றைக்குள்ள நாளுமே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் இப்படியே அவன் ஆஃபீஸ்க்கு வந்துட்டுருக்கான். இப்போ அன்றைக்கி டே கூட வந்திருக்க மாட்டேன். இப்போ அப்படியே பீட்டர் வந்துட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சொல்லுங்கள் இல்லை நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னேன்னா என்ன அது நான் ஒன்று அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க முடிச்சு. இப்போ அந்த இடத்துக்கு ஜேகே வந்து ஜிமின் எனக்கு அந்த ஷெட்யூல் தேவைப்படுது, அந்த ஷெட்யூல் நான் கொஞ்சம் எடுத்துக்கொடுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் போய் அப்படியே அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்காக அவன் அப்படியே போயிடுறான். பார்த்துட்டு ஷோ சரி ஓகே ஈவினிங் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இப்போ அவன் அப்படியே போயிருக்கான். அப்படியே ஈவினிங்கும் ஆகுது. இப்போ அப்படியே பீட்டர் வந்துட்டு ஜிமினோட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு தானே சொல்லுங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரமாக சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் திரும்பி பார்த்து பதில் சொல்கிறான். ஏன்னா ஜேகே காரில் வரானு பார்த்துட்ருக்குறான். பார்த்துட்டு எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா உங்களுக்கு இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். என்ன பிடிச்சிருக்கா பட் எனக்கு உங்களை பிடிக்கலையே அப்படின்னு சொன்னேன்னா ஏன்னா ஜிமின் என்ன விளையாடுறியா நான் உன்னோட கை நிறைய சம்பாதிக்கிறேன் அண்ட் அது அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். எனக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது, நீங்கள் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த லவ் மேலெலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அப்படியே திரும்பலாம் பார்த்தா பின்னாடி சுகா தான் நிற்கிறான். சுகா நின்று அப்படியே முறைச்சி பார்க்குறான். இப்போ அவன் பார்த்துட்டு சரி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அவன் அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே சுகா பார்த்துட்டு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா ஒன்றும் இல்லை சார் நான் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கேன் அவன் என்ன சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே பீட்டர் சொன்ன எல்லாத்தையுமே அப்படி சுகா கிட்ட அவன் சொல்கிறான். சரி இந்த விஷயம் ஜேகேக்கு தெரியாமல் பார்த்துக்கோ, ஜேகேக்கு தெரிஞ்சிடான் கொஞ்சம் கோவப்படுவான் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகாவை கிராஸ் பண்ணி அவன் போகிறான். இப்போ அப்படியே ஜேகேவும் வந்திருப்பான். ஜேகே அப்படியே காரில் வந்து கூட்டிகிட்டு போயிருப்பான். இப்படியே ஒரு 2 weeks கிட்டே ஸ்கிப் ஆகுது. இந்த 2 weeksமே டே வந்திருக்க மாட்டான். இப்போது அவன் ஆஃபீஸ்க்கு வரான். அவனுக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும், அதாவது நம்ம டேக்கு வந்து மேரேஜ் ஆகிருக்கும். அதனால அவன் ஆஃபீஸ்க்கு வந்திருக்க மாட்டான். இப்போ 2 weeks கழிச்சு அவன் ஆஃபீஸ்க்கு வரான். வந்தானா என்னடா கல்யாணம் பண்ணிட்ட போல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே ஆமாம் எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சி. நான் என்னப்பா ஒன்றை மாதிரியாப்பா 60 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு 80 வயசில் குழந்தைய பெற்றுக்கிட்டு குழந்தை அப்படியே நேரில் வெளியே வந்துட்டு பாட்டி அப்படின்னு கூப்பிட்றதுக்கு நான் யோஞ்சினாப்பா நான் டே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நீ டே தான் கொஞ்சம் அடக்கி வாசி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ டே அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே பார்த்தா அங்கே ஜிமின் வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ அவன் அப்படியே பக்கத்தில் போய்ட்டு மச்சான் அப்படின்னு சொன்னோன்னே அப்புறம் மேரேஜ் லைஃப்பில் அப்படி தான் போகுது அப்படின்னு சொன்னேன்னா அது நல்லா தான் போகுது, நீ ஏன் டல்லாக இருக்க அப்படின்னு கேட்டோன்னா அது ஒன்றும் இல்லை மச்சான்
அது யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னேன். என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே பக்கத்தில் உட்காடுறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொன்னேன். நடிக்காத, சுகா என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நடிக்காத அப்படின்னு சொன்னேன். சுகா சார் சொன்னாரா அப்படின்னு சொன்னேன். சொன்னார். அந்த நாதாரி என்ன பண்ணாங்கிற விஷயத்த சுகாட்ட சொன்னான். அப்போ எனக்கு கோவம் வந்துச்சு. நான் சுகாட்ட கேட்டேன், அவன் அப்படியே ஃபயர் பண்ணுறதுக்கு எதாவது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ கோவம் வந்துச்சு தெரியுமா எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டேன். ஆமாடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க மச்சான் அவன் கேட்ட அந்த நிமிஷமும் அப்படி சென்னிலேயே 2 விட்டுருக்க கூடாதாடா, என்ன ஒரு ஆம்பளை பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டே இருக்கான். இப்போ அப்படியே சிம்மின்னு பார்த்துட்டேன். ஆமாண்டா போன வாரத்தில் அப்படின்னு சொன்னானே, அந்த நாய் போன வாரத்தில் என்ன பிடிச்சி அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. அதுவும் என்னை லவ் பண்ணியே ஆகணும், அப்படி இல்லைன்னா ஒன்று தூக்கிட்டு போயிருங்கிற மாதிரி என்ன மிரட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன தூக்கிட்டு போயிடுவானா, முடிஞ்செல்லாம் தூக்கிட்டு போய் சொல்கிறா பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அவன் பார்த்துறேன். இல்லைடா அவன் என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் தெரியாமல் தான் இங்கே இருக்கிறேங்கிற விஷயத்த அவன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. என்ன அவன் என் அப்பா அம்மா கிட்ட நான் இருக்கிற இடத்த சொல்லிடுவேங்கிற மாதிரி மிரட்டுறான்டா அப்படின்னு சொன்னேன். இவனுக்கு என்ன அக்கறையா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னா, எனக்கு தெரியலடா பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னானே. இங்கே பாரு மச்சான், நீ இதை பற்றி ஜேகே சார்கிட்ட பேசலை அப்படின்னு சொன்னானே. எப்படா பேச சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். மச்சான் பாரு, எதுவாக இருந்தாலும் ஜேகே சார்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லு, தேவையில்லாமல் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. பயமாக இருக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். நீ பயப்படாதடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனை அப்படியே அவன் ஷோல்டரில் கை போட்டு அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு தான் ஜேகே சுகா 2 பேருமே வந்திருப்பாங்க. அதாவது சுகாவுமே அப்படியே 2 வீக்ஸ் கழிச்சு வந்திருப்பாங்க. அன்றைக்கி லாஸ்ட்டாக ஜிமினை வந்து பார்த்துருப்பார்ல, அன்றைக்கி தான் அவர் லாஸ்ட்டாக வந்தது. அதுக்கப்புறம் 2 வீக்ஸாக அவருமே வந்திருக்க மாட்டார். இப்போ ஜேகே அப்படி ஷோல்டரில் கை போட்டுட்டு, என்னடா மேரேஜ் ஆயிடுச்சு, லைஃப்லாம் எப்படி போகுது அப்படிங்கிற மாதிரி கேட்டேன்னா, நல்லா தான் போகுது, உன் லைஃப் எப்படி போகுது அப்படின்னு கேட்டேன். ஏதோ போகுது, இன்னொரு 6 மந்த்து அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் நடந்து போயிட்டுருக்கான். இப்போ அப்படியே இவனுங்க 3 பேர் இருந்து பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இவங்க 3 பேர் என்ன பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகாவும் ஜேகேயும் அப்படியே அந்த இடத்துக்கு வராங்க. வந்தோடனே டேய் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்டோடனே அது ஒன்றும் இல்லை சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டே எழும்புறான். இப்போ அப்படியே ஜிமினோட ஃபேஸும் சரியில்லை, இப்போ டேயோட ஃபேஸும் சரியில்லை. இப்போ அப்படியே அதாவது ஜிமின் சுகா என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜேகேயை வந்து அப்படியே கேபின்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் 3 பேர் உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் அப்படியே உள்ளே போயிடுறாங்க. இப்போ சுகாவும் ஜேகேயும் அப்படியே ஜேகேயோட கேபினில் அப்படியே நிற்கிறாங்க. இப்போ இவங்க 3 பேர் அப்படியே உள்ளே போன உடனே ஜிமின் வந்து ஒரு மாதிரி டல்லாக இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துறேன். ஜிமின் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அது சார் அப்படிங்கிற மாதிரி அவன் தயங்குறான். இப்போ அப்படியே டேயை அதாவது டே வந்து கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது. சுகா பார்த்துட்டு, டே என்னாச்சு, எதுக்கு இவ்வளோ டென்ஷனாக இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, எல்லாத்துக்கும் வர அந்த பீட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு, என்ன பீட்டர் என்ன பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சுகா கேட்குறான். உனக்கு நீ சொன்னால அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படி நிமிர்ந்து பார்க்குறான். என் பார்த்துட்டு, என்ன சொன்னேன், அதான் எனக்கு ஜிமின் கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணாதான் சொன்னல அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜேகே அப்படியே டக்குன்னு சுகாவை திரும்பி பார்க்குறான். சுகாவை திரும்பி பார்த்துட்டு, சரி சுகா அப்படிங்கிற மாதிரி ஜேகே சொன்னேன். அது வந்து இப்போ அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா கேட்குறான். இப்போ பார்த்துட்டு இப்போ அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கானா. நான் அப்போவே சொன்னேன், இந்த மாதிரி சொன்னான், அவனை செவிலியே 2 விட்டுருக்க வேண்டியதுன்னா நான் அப்போ தான் அவன்கிட்ட கேட்டேனா, விட்டுருந்தான் அவன் இப்போதைக்கு இவன்ட்ட வந்து இப்படி பேசியிருப்பானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டே அப்படி கொஞ்சம் டென்ஷனாக வரான். இப்போ பார்த்துட்டு, சரி இப்போ என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, இவனை வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி கொடுத்துருக்கான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டை மிரட்டிக்கிட்டு இருக்கான். அவன் மட்டும் என் கையில் கிடக்கட்டும், நானும் அரைப்பிச்சு இறஞ்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ டே அப்படியே டென்ஷன் ஆகுறான். இப்போ அப்படியே ஜிமினை அதாவது ஜேகே வந்து அப்படியே ஜிமினை பார்த்துட்டான். அவன் சொல்கிறது உண்மையா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அவன் அப்படியே அழுறான். பார்த்துட்டு, நீ ஃபஸ்ட்டு இதை என்கிட்டலாம் வந்து சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, இது வந்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரி அழாத சுகா அவனை ஃபயர் பண்ணிடு அப்படின்னு சொன்னேன். டே இப்போ அவன் டீம் லீடர்டா, அவனை ஃபயர் பண்ண அந்த பிளேஸில் யார் இருப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நான் அவன்கிட்ட ஃபயர் பண்ணிருந்தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். டே இப்போ எம்ப்ளாயிஸ் கிடையாது, அவன் டப்புன்னு ஃபயர் பண்ண உடனே அடுத்த ஆளை புதுசாக எடுக்கிறதுக்கு இவன் டீம் லீடர்டா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டீம் லீடராக இருந்தால் என்ன, இப்போ என்னன்னு கேட்டேன். அவன் ஜஸ்ட்டு டீம் லீடர் தானே, இந்த கம்பெனியோட சிஓ கிடையாதுல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்டானே. சிஓ கிடையாது தான்டா, பட்
அவன் டீம் லீடர். இப்போது அவனை விட நல்லா ஒர்க் பண்ண தெரிஞ்ச அவனுக்கு தான் டீம் லீடருக்கு இருக்கும். ஆனால் இந்த ஆஃபீஸில் யார்கிட்ட அந்த லெவலுக்கு ஒர்க் பண்ணுறா? இவங்க ஒரு 3 பேர் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க 3 பேருமே டீம் லீடராக இருக்காங்க. விட முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் யோன்ஜி நல்லா தானே ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு சொன்னேன். அவன் கரெக்டான டைம் தான் ஃபைல்லாம் சப்மிட் பண்ணுவான். அண்ட் அவனோட ஒர்க்குமே கொஞ்சம் நீட்டாக இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன். அப்போ அவனே டீம் லீடராக போடும். இவன் இப்படிப்பட்ட நாய்ங்க தான் டீம் லீடராக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இப்படிப்பட்ட நாய்ங்க தான் வேலை பார்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது. அவனை ஃபைட் பண்ணிவிடு அப்படின்னு சொன்னேன். ஜேகே ஆர் யூ ஷோர் அப்படின்னு சொன்னேன். நான் சொல்கிறது சரி தான், யோன்ஜினை டீம் லீடராக போடு, அவனை வேலையை விட்டு தூக்குன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, அதுக்கான ப்ராசஸ் நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ சுகா அங்கே அப்படியே போகிறான். அண்டு டெய்மே பின்னாடியே போகிறான். இப்போ யோன்ஜின் பார்த்துட்டு, யோன்ஜின் நீ தான் இனிமேல் இந்த குரூப்போடைய டீம் லீடர், அந்த குரூப்பில் தானே ஒரு எம்ப்ளாயாக இருக்க அப்படின்னு சொன்னேன். எஸ் சார் அப்படின்னு சொன்னேன். நீ அந்த குரூப்போடைய டீம் லீடர் சரியா, நீ போ நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே யோன்ஜினே அனுப்பிடுறாங்க. இப்போ ஜிமின் மட்டும் தான் நிற்கிறேன். இப்போ ஜிமினை பார்த்துட்டு, ஏன் ஜிமின் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு சொன்னோன்னே, ஏன் ஜிமின் நம்ம 2 பேருமே ஹஸ்பண்ட்ஸ். இந்த 1 இயருக்கு உனக்கு என்ன தேவைனாலும் என்கிட்ட கேட்கலான்னு நான் சொல்லியிருக்கிறேன். நீ ஏன் என்கிட்ட எதுவுமே கேட்க மாட்டேங்கிற? இன்னொருத்தவங்க மூலமாக தான் எனக்கு இந்த விஷயமே தெரியுது. நீ ஏன் என்கிட்ட சொல்லணும்னு நினைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை உங்களுக்கு எதுக்கு கஷ்டம் கொடுத்துட்டுன்னு நான் யோசித்தேன் அப்படின்னு சொன்னேன். இங்கே பாரு, எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. உனக்கு என்ன ப்ராப்ளம்னாலும் சரி என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்புகிறான். இப்போ அப்படியே அவன் அதாவது பார்த்துட்டு, அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டியா அப்படின்னு சொன்னேன். அது போன மாதம் நீங்களே கட்டிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். அதை கட்டிட்டேன். வேற எங்கேயா கடன் இருக்கா உனக்கு அப்படின்னு கேட்டேன். இல்லை வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவர் வெளியே போக சொல்கிறாரு. ஜெமினும் அப்படியே வெளியே வந்துடுறான். இப்போ அப்படியே பீட்டரையும் அப்படியே ஃபயர் பண்ணுறாங்க. இப்போ பீட்டர் அப்படி டென்ஷனாக ஜேகேயோட கேபினுக்கு வரான். இப்போ அப்படியே ஜேகேயோட கேபினுக்கு முன்னாடி தான் நம்ம ஜிமினோட கேபின் இருக்கும். ஜிமினோட கேபினுக்குள்ளே போயிட்டு, ஜிமின் என்ன நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா, என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். இப்போ இதுக்கு தேவையில்லாமல் என்ன ஃபயர் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, அதையே என்கிட்ட கேட்குறேன், போய் சிஓ செட்டை கேடு அப்படின்னு சொன்னேன்னா, கேட்பாரு நான் ஒன்று மறக்கினது உண்மை தான், அதுக்காக என் வேலையை விட்டு தூக்குற லெவலுக்கு நீ பண்ணுவியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா ஜிமினை அப்படி அடிக்க வரான். அப்போ எதிர்ச்சியாக அதாவது மத்தியான நேரம் ஆயிருக்கும். அதனால சாப்பிட கூப்பிட்றதுக்காக அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே கையை டைட்டாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மரியாதை விட்டுட்டே அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அவனை என்ன பண்ண பார்த்தேன்னு நான் கேட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே, உன்னை அடிக்க போனேன், எதுக்கு அடிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே, என்னை வேலையை விட்டு தூக்குனதுக்கு ரீசன் இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் கை ஓங்குறான். அந்த நேரத்துக்கு அங்கே யோன்ஜின் வந்துட்டு, என்ன நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோன்ஜின் இப்போ அந்த இடத்துக்கு வரான். இப்போது இவங்க 2 பேரும் அப்படியே ஓடி வந்ததை பார்த்துக்கிட்டு இப்போது அதாவது ஜேகேக்கு அந்த கேபினில் என்ன நடக்குங்கிறது தெரியலை. பட் அங்கே நடந்து போகிறவங்க நடந்து வரவங்க இதெல்லாமே ஜேகேக்கு தெரியும். இப்போ அதை பார்த்துட்டு என்ன யோன்ஜின்ட்டையும் ஓடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே எந்திரிச்சு ஜேகே அப்படியே வெளியே வரான். வெளியே பார்த்தா அங்கே பீட்டர் நிற்கிறான். பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சார் அது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பார்த்துட்டு, சார் அவன் ஜிமின் அடிக்க போகிறான் சார் அப்படின்னு சொன்னோன்னே. என்ன ஜிமின் அடிக்க போறியா? இப்போ எதுக்கு அவனை அடிக்க போகிறேன்? சார் அது என் வேலை போனதுக்கு ஃபஸ்ட்டு ரீசனே வந்தான் சார். நான் பண்ணாத தப்பெல்லாம் பண்ணணுன்னு சொல்லி அவன் பொய்யா சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜேகே பலாருன்னு கண்ணத்தில் அடிக்கிறாரு. அடிச்சுட்டு நீ என்ன பண்ணு எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். நீ என்னமோ நல்லா உன் மாதிரி பெருசாக சீன் போடாத, மரியாதை ஆஃபீஸ் விட்டு வெளியே போ அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓகே சார் நான் வெளியே போகிறேன், ஆனால் என்னை வெளியே அனுப்புறதுக்கான ஒரு ரீசன் மட்டும் என்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஒன் ரீசன் நான் நிறைய ரீசன் சொல்லுவேன். இங்கே ஆஃபீஸில் இருக்க எல்லா பொண்ணுக்கிட்டையும் ஒரு டைப்பாக பேசுகிறது, இருக்கிற பசங்கக்கிட்ட லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு மிரட்டுறது. என்ன நினச்சிட்ருக்க? இது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? நானும் டீம் லீடர் ஆச்சே, போனா போட்டுன்னு சொல்லிட்டு நானும் பார்த்து உன்னை விட்டுக்கிட்டே இருந்தா நீ என்ன ஓவர போட்டிகிட்ருக்க? இங்கே இருக்க லேடிஸ் ஸ்டாஃப்ஸ்னால் உனக்கு என்ன அவ்வளோ இலக்காரமா? இன்றைக்கி ஜிமின் கிட்ட லவ்யூன்னு சொன்னேன், போன மாதம் வேற எவன்கிட்டயா லவ்யூன்னு சொல்லியிருக்கேன், அதுக்கு முதல் மாதம் உன்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு எவனுக்கோ ஐ லவ்யூன்னு சொல்லியிருக்கேன். ஏண்டா உன்னை பற்றி தெரியாமல நான் இன்னும் இந்த ஆஃபீஸில் ஒன்று வச்சிட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. ஐம் ரியலி சாரி சார், இந்த வேலையை நம்பி தான் சார் என் வீடே இருக்குது அப்படின்னு சொன்னேன்னா. எனக்கு அந்த ரீசன் தேவை கிடையாது, தயவு செஞ்சு ஆஃபீஸ் விட்டு வெளியே போ அப்படின்னு சொன்னேன். ஓகே நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே வெளியே போயிடுறான். வெளியே போனோடனே இப்போ அப்படியே ஜிமினை பார்த்துட்டான். ஜிமினோட என்ன சொல்லியிருக்கேன், இப்படி தான் நடந்து சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்னா. இல்லை சார் அவன் இப்போ தான் சார் வந்தான்.
சரி ஓகே, இனிமேல் இந்த மாதிரி எதாவது நடந்துச்சுன்னு சொல்லுங்க ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகேயும் அப்படியே அவனோட கேபினுக்கு போயிடுறான். இப்போ அவனும் பார்த்துட்டு அப்பா ரொம்ப தேங்க்யூ மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் இப்போ எப்படி டேயை ஹக் பண்ணுறான். இப்போ ஹக் பண்ணிட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே எல்லோரும் சாப்பிட போகிறாங்க. இப்போது இப்படியே ஒரு 5 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது இந்த 5 மந்த்துமே அதாவது ஜேகேக்கு வந்து ஒரு விதமான ஃபீலிங்ஸ் மனசுக்குள்ளே வர ஆரம்பிக்குது. அதாவது ஜிமின் அவங்க அம்மா கூட ஜாலியாக சிரித்து பேசி சமைப்பான். இதெல்லாமே அவனுக்கு பார்க்கும்போச்சுல ஜிமின் ஒரு லைஃப்லாம் கூடயே இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரிலாம் ஜேகேக்கு இப்போது தாட் வர ஆரம்பிக்குது. இப்போது அதாவது அவன் என்ன பண்ணாலும் சரி ஜிமினை வந்து ஜேகே ரசிக்கவே ஆரம்பிச்சிட்டான். அதாவது அவன் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண முடிச்சுலும் சரி, அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்க முடிச்சுலும் சரி, அவன் வந்து அவன் ரூமில் தூங்க முடிச்சுலும் சரி, அவன் வந்து இன்ச் பை இன்ச்சாக ஜிமினை ரசிக்க ஆரம்பிச்சிட்டான். பட் இது ஜிமினுக்கு தெரியலை. ஜிமின் வந்து என்ன பண்ணாலும் சரி அதை வந்து ஜேகே கோவப்பட மாட்டான். எதுவாக இருந்தாலும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணுவான். அது மட்டும் இல்லாமல் அதாவது ஜேகே அதை டே யோன் ஜின் ஷுகா அவங்கள தவிர வேறு யாராவது ஒருத்தங்க ஜிமின் கிட்ட போய் பேசினா செம்மையாக ஜேகேக்கு பொசசிவ் ஆகுது. பட் ஜேகேக்கு வந்து இதெல்லாம் தெரியுது. பட் அது என்ன ஃபீலிங் அப்படிங்கிற விஷயம் ஜேகேக்கு சுத்தமாக அது தெரியவே இல்லை. இப்போ அப்படியே ஒரு 5 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ அவன் வீட்டில் இருந்துகிட்ருக்கான். இப்போ வந்து அதாவது இதே ஃபீலிங் வந்து ஜிமினுக்குமே இருக்குது. இருந்தாலும் ஜிமினோட மைண்டில் என்ன இருக்குன்னா சரி ஓகே 1 இயருக்குன்னு கான்ட்ராக்ட் போட்டாச்சு. இப்போ உடனே எனக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் அவர் என்ன சொல்லுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே மைண்டுக்குள்ளே வச்சுட்டேன். எனக்கு இவங்களெல்லாம் விட்டு வெளியே போனேன் மனசே இல்லை. இதுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு ஜேகே சொன்னார் எங்கள் அம்மா கிட்ட கொஞ்சம் ரொம்ப அட்டாச் வச்சுக்காதுன்னு. எனக்கு இப்படி ஒரு அம்மா கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும். என் அம்மா இருந்திருந்தா கூட இந்த லெவலுக்கு பாசமாக வளர்ந்துருப்பேன். என் அம்மா இல்லாமல் சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு இப்போ திடீர்னாலே இவங்க எனக்கு மேலே அவ்வளோ பாசமும் கேரிங்கும் கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சப்புறம் எனக்கு இவங்களை விட்டு போக மனசே இல்லை. ஆனால் இன்னும் 1 மந்த்தில் கண்டிப்பாக நான் பிரிஞ்சு தான் ஆகணும். என் வாழ்க்கை இப்படியும் முடிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போது ஜேகேயோட வீட்டுக்கு தான் அவங்க அத்தை ஒருத்தவங்க வராங்க. இப்போ வந்து அப்படியே பார்த்து பேசி அவங்க அப்படியே அவங்க அம்மா கூட சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகேயும் ஜிமினும் ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்து என்னப்பா ஜேகே என்னப்பா யாருக்கிட்டையுமே சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னானே. ஆமாம் அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே மேலே போகிறதுக்கு நிற்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னப்பா உனக்கு கல்யாணம் ஆகி ஒரு 11 மந்த் இருக்குமா அப்படின்னு சொன்னோன்னே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லிட்டு அப்படியே பின்னாடி போகிறான். இப்போ பார்த்துட்டு வயிற்றில் புழுப்பூச்சி ஏதாவது இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் அப்படியே திரும்புகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இல்லைப்பா வயிற்றில் புழுப்பூச்சி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னானே. அவன் அப்படியே அவனுக்கு கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. அப்படியே அவன் ரூமுக்குள்ளே போயிடுறான். இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடி பேச்சு பேசுகிற அப்படின்னு சொன்னானே. அக்கா இந்த மாதிரிலாம் பேசணுக்கா, இந்த மாதிரிலாம் பேசினாதான் நல்லா புரியும். அப்போ தான் கூடிய சீக்கிரத்தில் உனக்கு பேரனையோ பேத்தியோ பெற்று கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னானே. இப்படியெல்லாம் பேசுறதுக்காக தான் இங்கே வரேன் அப்படின்னா தயவு செஞ்சு வந்துடாத. என்னங்க உங்கள் தங்கச்சி வீட்டோட வெளியே போச்சுங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ அவங்க செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. இவங்க பார்த்துட்டு ரொம்ப தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே வீட்டோட வெளியே போயிடுறாங்க. இப்போ ஜிமின் ரூமுக்குள்ளே அழுதுட்டுருக்குறான். ஜேகே பார்த்துட்டு சாரி அது என் அத்தை கொஞ்சம் அப்படி தான் அப்படின்னு சொன்னாங்க. பரவாயில்ல சார், அது பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் அப்படியே கண்ணை தொடச்சிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போயிடலாம். இப்போ அப்படியே ஒரு 1 வீக் கிட்ட போகுது. இப்போது ஜிமின் வந்து அப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறான் ஒருத்தர்கிட்ட. இப்போ அந்த பர்சன் வந்து அவன்கிட்ட வந்து சிரித்து அவனோட ஷோல்டரில் கை போட்டு அவன்கிட்ட வந்து கொஞ்சம் சிரித்து அந்த ஆள் பேசிக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஜிமின் அப்படின்னு சொன்னானே. சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி தான் அவன் திரும்பிக்கிட்டே கேட்குறான். என் பார்த்துட்டு நீ கொஞ்சம் என் கூட வா அப்படின்னு சொன்னானே. எதுக்கு சார் அப்படின்னு கேட்டோன்னே. இல்லை கூட வான்னு சொல்கிறல அப்படின்னு சொன்னானே. இப்போ பார்த்துட்டு வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் போகிறான். போயிட்டு சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னானே. அவங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்டோன்னே. இல்லை சார் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னேன். அந்த ஃப்ரெண்டெல்லாம் வீட்டோட வச்ச முடியாது, எப்படி தான் பப்ளிக் பிளேஸில் பிஹேவ் பண்ணுவியா அப்படின்னு சொன்னேன். என்ன சார் அப்படின்னு சொன்னேன்னா இனிமேல் இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸில் வச்சு இந்த மாதிரிலாம் இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணாத ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போயிடுறாரு. இப்போ ஜிமின் அப்படியே தலையை சொல்லிட்டு இப்போ என்ன சொன்னேன்னு அவர் அப்படி சொல்லிட்டு போகிறாரு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக டேக்கிட்ட வரான். இப்போ டேக்கிட்ட வந்து மச்சான் அப்படின்னு சொன்னானே. என்னடா அப்படின்னு கேட்டுட்டேன். இப்போ ஜேகே பண்ண எல்லா விஷயத்தையும் சொன்னானே. மச்சான்
அவர் ரொம்ப பொசசிவ் ஆகுறாருடா அப்படின்னு சொன்னேன். இப்போ அதுக்கு என்ன பொசசிவ் ஆகுறாருன்னா என்ன அர்த்தம் மச்சான்? அவர் உனக்கு லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். டேய் 1 year கான்ட்ராக்டா, அது எப்படிடா? அவன் பேசாம சும்மா இருடா, தேவையான மனசுக்குள்ள ஆசை வளர்த்துட்டு அப்படின்னு சொன்னேன். மச்சான் உண்மையை சொல்ல, நீ லவ் பண்ணுறியா இல்லையா அப்படின்னு சொல்ல மச்சான். டேய் அது எப்படிடா லவ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். மச்சான் உன் மனசில் ஜேகே இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அந்த மனசில் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு சீன் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. இல்லை மச்சான் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா இத்தனை வருஷமாக அவர் கூட இருக்கா, அவர் மேலே ஒரு ஃபீலிங்ஸ் கூட வரலையா அப்படின்னு சொன்னேன். அது ஃபீலிங்ஸு வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே போகிறான். இப்போ அப்படியே பின்னாடி சுகா வந்துட்டு என்ன வச்சுடா ஏன் ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொன்ன. நம்ம ஜிமினுக்கு ஜேகே மேலே ஏதோ இருக்கும் ஆனால் சொல்ல மாட்டேங்கான் அப்படின்னு சொன்னேன். ஜேகே இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப ஜேகேக்கும் ஜிமினை பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒரு 2 பேர்த்துக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கு, ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நம்ம 2 பேரும் சேர்த்துக்கலாமா? எதுக்கு? அவன்கிட்ட தள்ளுவாங்கிறதுக்கா? சுமார் கடவுள் யாரு கூட விதிச்சு வச்சுருக்கிறாரோ அதுபடியே நடக்கட்டும், அமைதியாகவே இரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து போயிடுறான். இப்போது அதாவது இப்போ ஜேகே என்ன பதில் சொன்னாலும் சரி ஜிமின் வந்து ரிப்ளையே பண்ண மாட்டேங்கிறான். அதாவது 2 months-ஆகவே அவன் அப்படி தான், எதுவுமே அவன் ரிப்ளை பண்ணவே மாட்டேங்கிறான். ஜேகே நிறைய கொஸ்டின் கேட்குறான், பட் ரிப்ளை பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் ஜேகே என்ன யோசிக்கிறான்னா, சரி ஓகே அவனுக்கு நம்மளை பிடிக்கிற பொழுக்கு, அதனால தான் அவன் ரொம்ப ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு அவனும் அப்படியே விடுறான். இப்போது ஃபைனலி அவங்க அது 1 year முடிய போகுது. இப்போது ஜேகேக்கு வந்து ஜிமினை பிடிச்சிருக்குது. இதை போய் சுகா கிட்ட சொல்கிறான். சுகா அப்படின்னு சொன்னானா, சொல்கிறேன் எனக்கு என்னன்னு தெரில மச்சான், எனக்கு ஜிமினை பிடிச்சிருக்குடா அப்படின்னு சொன்னேன்னா, ரொம்ப ஹாப்பிடா, நீ அதை போய் அவன்கிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன்னா, அது எப்படி மச்சான் முடியும், எனக்கு என்னமோ அது செட் ஆகாதுன்னு தோணுது அப்படின்னு சொன்னேன்னா, நீ ஏன்டா அப்படி யோசிக்கிற, நீ அவன்கிட்ட போய் பேசுடா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன்னா, அவன் 2 months-ஆகவே என் கூட பேசுகிறதே இல்லைடா, எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. மச்சான் நீ அப்படிலாம் யோசிக்காத அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோன்னே, அவன் யாரு கூடயாவது பேசினா எனக்கு செம்மையாக பொசசிவ் ஆகுது. அவன் என்ன பண்ணாலும் அவனை ரசிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. அவன் எனக்கு தெரியுது நான் அவனை லவ் பண்ணுறேனோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் அவன்கிட்ட சொன்னேன், அவன் நோன்னு சொல்லிட்டானா, என்னால் தாங்கிக்கவே முடியாது மச்சான். மச்சான் அவன்கிட்ட எதுவுமே நீ சொல்லாமல் இப்படி தவிச்சிட்டு கிடக்கிறதுல எந்த வித பிரயோஜனமும் இல்லை மச்சான். நான் சொல்கிறேன்ல, நீ அவன்கிட்ட போய் ஃபஸ்ட்டு சொல்லு, அதுக்கப்புறம் அவன் நோன்னு சொன்னால் அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா, அப்படிங்கிறியாடா அப்படின்னு தான் சொல்கிறேன். எதாக இருந்தாலும் பாரு மச்சான், இப்போ சொல்லாமல் எதுவும் நடக்காது மச்சான், சொன்னால் தான் எதாவது பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். சரிடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகேயும் அப்படியே அங்கேருந்து போகிறான். இப்படியே அந்த 10 day, அதாவது கரெக்டாக டிவோர்ஸ் கொடுக்குற, அதாவது வந்து 1 year முடியுதுக்கு ஒரு 10 days-க்கு முன்னாடி தான் இப்போது அவன் ஜிமின் கிட்ட போய் பேச போகிறான். பட் ஜிமினை பார்த்தா அவனுக்கு பேசவே முடியலை, அவனுக்கு அப்படியே ஸ்டக் ஆகுது. அவன்கிட்ட எப்படி சொல்கிறது என்ன எதிர அவனுக்கு எதுவுமே தெரியலை. இப்போ அவன் அப்படியே ஏதாவது ஜிமின் வந்து அப்படியே ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறதுக்காக திரும்புகிறான். இப்போ திரும்பி வந்து அவன் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போச்சுல, இப்போ ஜேகே பார்த்துட்டு அது வந்து அது டிவோர்ஸ்க்கு அப்ளை கொடுத்துருந்தேன், நான் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே அங்கே வந்து ஓடிடுறாரு. நம்ம பார்த்துட்டு என்ன டிவோர்ஸா, அப்போது இவருக்கு என்ன பிடிக்கவே இல்லையா, அப்போது கடைசி வரைக்கும் இவருக்கு எனக்கு பிடிக்கவே செய்யாதா, நான் என்ன சொல்ல வந்தேன் அது அவர் முழுசாக கேட்கல, டிவோர்ஸ்ன்னு சொல்கிறாரு, அப்போது அவருக்கு என்ன பிடிக்கலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே கண் கலங்குறான். இந்த 10 days-மே ஜிமின் என்ன சொல்லியிருப்பான்னா, சார் நான் ஆஃபீஸ்க்கு வரலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். சரி ஓகே உன்னோடைய விருப்பம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகேமே அங்கே வந்து போயிருப்பான். இப்போது அவங்க அம்மா வந்து கீழே குக் பண்ணிட்டு இருக்காங்க, ஜேகேவோட அம்மா கீழே குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜிமின் அங்கே வந்து காய்கறி கட் பண்ணி கொடுத்துட்ருக்கான். இப்போ ஜேகே வந்துட்டு ஜிமின் வந்துட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு அப்படியே வாரான். இப்போ அப்படியே 2 பேர் ரூமில் தான் நிற்கிறாங்க. இப்போ பார்த்துட்டு அது சைன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேப்பர் நீட்டுறான். இப்போ அதை பார்த்துட்டு கண்டிப்பாக சைன் போட்டு தான் ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிவோர்ஸ் நோட்டீஸை வாங்கி பார்க்குறான். இப்போ அவனுக்கு சைன் போடுறதுக்கு மனசு கேட்கவே இல்லை. பட் இருந்தாலும் அவனுக்கு வேறு வழி இல்லை, சைன் போட்டு தான் ஆகணும். அவனும் அப்படியே சைன் போடுறான்.
இப்போ அவன் அப்படியே சைன் போட்டுட்டு இப்போ அதில் சைன் போட்டுட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. சரி ஓகே, நீ இந்த ட்ரெஸ் எல்லாமே பேக் பண்ணிக்கோ. அப்புறம்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசுக்குள்ளே தோணுது என்னை விட்டு போயிடாத, என் கூட இருன்னு சொல்லணும்னு தோணுது. பட் அவனை தடுக்குது, அதாவது சொல்ல விடாமல் தடுக்குது. இப்போது அவனும் அப்படி பார்த்துட்டு ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் கீழே போயிடான். அவனுக்கு கண்ணிலேருந்து அப்படி கண்ணீர் வருது. பட் இருந்தாலும் அவன் தொடச்சி இருக்கான். இப்படியே அந்த 10 days கரெக்டாக முடியுது. இப்போ அவன் கரெக்டாக என்ன பண்ணுறான்னா அந்த பேக்லாம் எடுத்துகிட்டு அப்படி கீழே இறங்கலான்னு போகும்போதுல இப்போ அவன் பார்த்துட்டு சரி அம்மா என்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லுச்சுல, நீங்கள் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க சார், நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே கீழே போடுறான். கீழே போனால் அவனுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்குது ஜிமினுக்கு. அந்த வீட்டுக்குள்ளே அவங்க அத்தை கூட நின்று ஜாலியாக ஃபன் பண்ணுது, ஜேகே அங்கே இங்கேயா நின்று ரசித்து பார்த்தது எல்லாமே அவனுக்கு மைண்டுக்குள்ளே வந்து போயிட்டுருக்குது. பட் இருந்தாலும் ஜிமினால் எதுவுமே சொல்ல முடியலை. ஏன்னா ஜேகே நில்லு அப்படின்னு சொல்லாமல் ஜிமினால் நிற்க முடியாதுல்ல. அதனால அவன் அப்படியே பேக் எடுத்துகிட்டு அப்படியே போகிறான். போடணும் அப்படியே திரும்பிட்டு அத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க, அப்புறம் நான் சொல்ல வேண்டியது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போகிறான். இப்போ அப்படியே ஜேகே மனசுக்குள்ளே வச்சுட்டே இருக்கான், போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தோணிக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமின் ஆசையாக திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு அது உனக்கு இந்த வீடெல்லாம் புக் பண்ணிட்டேன், இதுதான் ஹோட்டல் ரூம் இந்தா அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லை நீ ஆல்ரெடி சொல்லியிருந்தாலும் 1 year கழிச்சு எனக்கு ஒரு வீடு பார்த்து கொடுக்கணுன்னு, அதான் அப்படின்னு சொன்னானா. இல்லை சார் அது என் அண்ணன் ஃபாரினில் இருந்தான், அவன் இப்போ வந்துட்டான், அவன் கூட தான் இப்போ நான் ஸ்டே பண்ண போகிறேன், அதனால எனக்கு இது வேணாம் சார் அப்படின்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே போகிறான். இப்போ பார்த்துட்டு அப்படியே ஜேகேக்கு நிற்க சொல்லணும்னு தோணுது. பட் அவன் ஏதோ தடுக்குது. பட் அதனால அவன் நிற்க சொல்லலை. இப்போ ஜிமின் அப்படியே அங்கே ஒரு கேப் வந்திருக்கும், கேப்பை கூப்பிட்டுருப்பான். அப்படியே அந்த வண்டியில் ஏற அப்படியே போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் ஜேகே வீட்டில் நீல் டவுன் பண்ணி கத்தி அழுறான். இப்போ அழுதுட்டு ஏன்டா விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜேகே பயங்கரமாக அழுறான். இப்போ ஜிமினுமே அந்த காரில் ஏறினோன்னா அவனுமே அழ ஆரம்பிச்சிருப்பான். ஏன் என்னை விட்டீங்க, என்னை இருக்க சொல்லியிருக்கலாம்ல, உங்கள் கூட நான் ஹாப்பியாக வாழ்ந்துருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே காருக்குள்ளே இருந்து அழுதுகிட்டே இருக்கிறான். இவனை அப்படியே இங்கேருந்து அழுதுகிட்டே இருக்கிறாங்க. 2 பேரும் அப்படியே போயிடுறாங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு தான் இப்படியே ஒரு 1 week அவன் ரொம்ப டல்லாக இருந்திருப்பான், வந்திருக்கவும் மாட்டான். ஆஃபீஸ்க்கு 1 week போயிருக்க மாட்டான். சுகா என்ன நினச்சிட்டு இருப்பானே, இவங்க 2 பேர்த்துக்கும் இன்னும் டிவோர்ஸ் ஆகலை. அவன் சொல்லியிருப்பான் 2 பேரும் இனிமேல் ஒன்று சேர்ந்து தான் வாழ்வாங்க, இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அவங்க 2 பேருக்கு கல்யாணம் எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சுகா யோசிச்சிருப்பான். இப்போ அப்படியே 1 week கழிச்சு ஜேகே அப்படியே ஆஃபீஸுக்கு போகிறான். அப்படியே போகும்போது ஏய் எங்கடா ஜிம்மியை காணோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அவன் போயிட்டான்டா அப்படின்னு சொன்னோன்னே. என்ன போயிட்டானா, விட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி சொன்னா. விட்டுட்டேன். ஏன் அவனுக்கு ஒரு பிடிக்கலையாடா அவனுக்கு அப்படின்னு சொன்னா. நான் கேட்கல. இப்போ இத்தியமாடா ஏன்டா அவன்கிட்ட கேட்கல அப்படின்னு சொன்னா. இல்லைடா 1 year கான்ட்ராக்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு என் கூட இருன்னு சொன்னா எப்படிடா அப்படின்னு சொல்லி டேய் நான் அதான் சொன்னேன்ல, பிடிக்குதோ பிடிக்கலையோ அடுத்த விஷயம், ஃபஸ்ட்டு சொல்லணும்னு ஜெயிக்கி ஏன்டா இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அந்த இடத்துக்கு டே வரான். டே வந்தாலும் இப்படி சுகா பார்த்துட்டு இப்போ ஜிமின் எங்கே இருக்கான்னு உனக்கு தெரியமாட்டே அப்படின்னு சொன்னேன். இல்லை ஜிமின் எங்கே இருக்கான்னு தெரியாது, அப்போ அவன் உங்கள் கூட இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே பார்த்து டே கேட்குறான். இப்போ அவன் ஜேகே பார்த்துட்டு இல்லை அவன் என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லையா, அவன் எங்கே போனான் அப்படின்னு சொன்னானே. இல்லை 1 year ஆயிடுச்சுல, டிவோர்ஸ் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னானே. ஓ நீங்கள் வீடு எடுத்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தானே, வீடு எடுத்து அவன்கிட்ட சொன்னேன், ஆனால் அவன் வேணான்னு சொல்லிட்டு போய்ட்டான், அவங்க அண்ணன் ஊர்லேருந்து வந்ததா சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னே. ஓ அவங்க அண்ணன் கூட இருக்கானா, ஆனால் அவன் எந்த ஊரில் இருக்கான், என்ன பண்ணிட்டுருக்கான்னு எதுவுமே எனக்கு தெரியலையே, அவங்க அண்ணன் கூட்டிகிட்டு போயிட்டானா இல்லை எதுவுமே தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டே யோசிச்சுட்டு இருக்கிறான். இப்போ அவன் நார்மலாக ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதுல 1 weekக்கு முன்னாடியே அவன் ஒரு மெயில் ஒன்று அனுப்பியிருப்பான். ஏதாவது நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமின் ஒரு மெயில் அனுப்பியிருப்பான். அந்த மெயில் இப்போ ஜேகேயே பார்க்குறோம். ஜேகே பார்த்து சுகா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த மெயிலை பிரிண்ட் எடுத்துகிட்டு அப்படியே சுகா கிட்ட கொண்டு கொடுக்குறான். இப்போ சுகா பார்த்துட்டு என்னடா இதை பாருடா அப்படின்னு சொன்னானே. இப்போ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா
ஜெமீன் வந்து அப்படியே ரிசைன் லெட்டர் வந்து மெயில் அனுப்பியிருப்பாளா, அதை தான் பார்க்குறான். ஏன்னா ரிசைன் பண்ணிட்டானா அப்படின்னு சொன்னோன்னா, ஆமாண்டா என்கிட்ட இதை பற்றி அவன் எதுவுமே சொல்லலடா, 1 வீக்குக்கு முன்னாடியே பண்ணியிருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னா, ஒரு அவங்க அண்ணன் கூட வெளியே போயிட்டானோடா அப்படின்னு சொன்னோன்னா, தெரியலடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவுக்கிட்ட இருந்து அவன் அழுறான். இவன் பார்த்துட்டு, அல்லாதடா ஃபஸ்ட்டே நான் சொன்னேன் அவன்கிட்ட சொல்லுன்ட்டு, சொல்லாமல் போனது உன்னோட தப்பு, இப்போ இருந்து ஒப்பாரி வைக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே சுகாவுக்கு அப்படியே டென்ஷன் தான் ஆகுது. பட் இருந்தாலும் சுகாவாலையும் எதுவும் சொல்ல முடியலை, அவனுக்கே பார்க்க பாவம் போல தான் இருக்குது. இப்போ பார்த்துட்டு சரி எப்படியாவது அவனை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, மச்சான் கண்டுபிடிச்சிடலாமாடா, கண்டுபிடிக்கலாம்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்படியே ஒரு 6 மந்த் போகுது. ஜேகே தேடாத இடம் கிடையாது, அவன் பயங்கரமாக தேடுறான். இந்த விஷயம் வந்து ஜேகேயோட அம்மா கிட்ட வந்து அவன் சொல்லியிருப்பான். அதாவது அவனுக்கு குற்ற உணர்ச்சி தாங்கியிருக்க முடியாது. அதாவது 1 இயர்க்காக கான்ட்ராக்ட் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டான். இது சொன்னான்னு அவங்க அம்மா அப்படியே டென்ஷன் ஆடுறாங்க. என்ன தைரியம் இப்படிலாம் பண்ணியிருப்பா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்தியிருப்பாங்க. ஒரு பையனோட ஃபீலிங்ஸ் கூட இப்படியெல்லாம் நீ விளையாடுவே, நீ எல்லாம் உண்மையிட்ட என் வயிற்றில் பிறந்த பிள்ளை தானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. பட் இருந்தாலும் ஜேகேவால் எதுவுமே சொல்ல முடியலை. சாரிம்மான்னு சொல்லிட்டு கேட்குறான். அவங்க அம்மா வந்து அவன்கிட்ட பேசுகிறதே இல்லை. இப்போ அப்படியே பார்த்துட்டு இப்போ அப்படியே ஒரு 6 மந்த் ஆகுது. இப்போ வந்து திடீர்னு என்னன்னு தெரியல, அவங்க அம்மா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அப்படியே அவங்க அப்படியே நெஞ்சு பிடிச்சிட்டு அப்படி டப்பு கீழே விழுந்துடுறாங்க. இதை ஜேகேயோட அப்பா பார்த்துட்டு, அம்மா என்னாச்சுடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ கண்ணத்தில் வந்து தட்டுறாங்க. பட் அப்படியே வந்து அவங்க கண்ணு முழிச்சிருக்க மாட்டாங்க, தண்ணி தெளித்து பார்த்துருப்பாரு. பட் கண்ணே முழிக்கலை. இப்போ அப்படியே பார்த்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. இப்போ அப்படியே ஜேகேக்கு கால் பண்ணால் ஜேகே வந்து இதை கேட்டுக்கிட்டு ஆஃபீஸ்லேருந்து அப்படியே பதட்டமாக ஓடி வரான். ஓடி வந்து அப்பா என்னாச்சுப்பா அப்படின்னு சொன்னான். என்னன்னு தெரிலடா, உன் அம்மா நல்லா தான்டா நின்றுட்டு இருந்தா, திடீர்னு நெஞ்சு பிடிச்சிட்டு கீழே வந்துட்டாடா, பயமாக இருக்குடா அப்படின்னு சொன்னானே. அப்போ அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாதுலப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியலடா, டாக்டர் வர செக் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எதுவுமே சொல்லலடா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடுறேன். சரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அப்படியே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே உள்ளே போகிறாங்க. உள்ளே போனோன்னா அப்படியே ஜேகேயோட அம்மா வந்து ஜேகே பார்த்தோன்னே அப்படியே மூஞ்சி திருப்பிக்கிறாங்க. ஏம்மா ஏம்மா இப்படி பண்ணுற, நான் தப்பு பண்ணிட்டேம்மா, அதுக்காக இப்படி பேசாமல் இருக்காதம்மா அப்படின்னு சொன்னோன்னே, ஜேகே எனக்கு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை, நீ பேசாம போறியா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஏம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொன்னோன்னே, தயவு செஞ்சு ஜேகே வெளியே போ ஜேகே, எனக்கு இந்த சைடோடு வலிக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஜேகே நீ வெளியே போய் நில்லு, நான் அம்மாட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே அப்படியே வெளியே போயிடுறான். வெளியே போய் இப்படி அவனுக்கு டென்ஷன் ஆகுது. அவங்களும் பேச மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிமினியுமே அவன் தேடிக்கிட்டே இருக்கான். ஜிமினி கிடைச்சிருக்கவே மாட்டான். இப்போ அவங்க அப்பா வந்து அப்படியே பேசிட்டு அப்படி வெளியே வராரு. வெளியே வந்துட்டு, சரி நான் அம்மாட்ட கொஞ்சம் பேசியிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னே இப்போ ஜேகே வந்து எதிர்த்து ஒரு இடத்துல பார்க்குறான். அங்கே பார்த்தா ஜிமின் நான் அப்படி நடந்து போயிட்டுருக்குறான். இப்போ பார்த்துட்டு அப்பா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே, என்னடா அது ஜிமின் தானே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே அவர் அப்பா அப்படி திரும்பி பார்த்தா அங்கே ஜிமின் தான் அப்படியே வயிற்றில் கை வச்சுட்டு அங்கே ஒரு பையன் உன்னோட கையை பிடிச்சி அப்படியே சிரிச்சு அப்படியே பேசி நடந்து போயிட்டுருக்குறான். இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம் சார். ஆமாண்டா ஜிமின் தான்டா அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட அப்படியே ஓடுறான் ஜேகே. இப்போ அப்படியே பின்னாடி ஓடி ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஸோ அவன் கூப்பிடுறான். பட் ஜிமின் திரும்பவே இல்லை. அவன் அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அதாவது கூட இருந்தவங்க வந்து இது என்ன மெடிக்கலில் மாத்திரம் வாங்கிட்டாரு, நீ வெளியே வெயிட் பண்ண அப்படின்னு சொன்னா அவன் ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரும் ஜிமின் வெளியே போகிறான். இப்போ அப்படியே பின்னாடி போயிட்டு ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே டப்புன்னு ஜிமின் திரும்புகிறான். திரும்பி பார்த்தா அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான். இப்படி வயிற்றில் கை வச்சுக்கிட்டு ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நீ எப்படி இங்கே வந்த, நீ உனக்கு அப்படிங்கிற மாதிரி அவனுக்குள்ள நிறைய கொஸ்டின் இருக்கு. பட் அவனால் கேட்க முடியல. நீ ஏன் வேலையை விட்டு ஸ்டாப் பண்ண, நீ என்ன நான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அவன் நிறைய இது கேட்கணும்னு நினைக்கிறான். பட் அவனுக்கு வார்த்தை எதுவுமே வரமாட்டேங்குது. அவன் அப்படியே பார்த்துட்டு நீ அப்படிங்கிற மாதிரி சொன்னான். சார் நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு புரியலை. இல்லை உனக்கு இது நீ ஏன் வேலையை விட்டு ஸ்டாப் ஆன அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இல்லை சார் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறேன், அதான் இதுக்கு மேலே ஜாபுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட சொன்னேன். அண்ணன் ஆஃபீஸ்க்குலாம் நீ போண்டா உன்னை நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னான். அதனால தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்க முடியல. இப்போ அப்படியே பின்னாடி இருந்து ஒரு பர்சன் தான் ஜிமன் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. போகலாமா அப்படின்னு சொன்னோன்னே
போகலாம். சாரி சார், எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானா. ஓகே ஓகே, அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பக்கத்தில் இருக்க பர்சனை பார்த்தா அவர் அப்படியே ஜிமினோட ஷோல்டரில் கை போட்டு அப்படியே வயிற்று கேரி பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு, ஓ இதுதான் உன்னோட ஆஃபீஸ் சிஓவா அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம் அப்படின்னு சொன்னேன். ஓ நைஸ் டு மீட் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். நைஸ் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கை கொடுக்குறாரு. ஜிமின், நான் கேப் புக் பண்ணிட்டேன், 2 பேர் போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா, போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த பர்சன் அப்படியே ஜிமினோட வயிற்று அழகாக கேரி பண்ணி அப்படியே அவனை காரில் இருக்க வச்சு அப்படியே பார்த்துட்டு போயிட்டு வரு சார் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவனை அப்படி காரில் ஏறி உட்காந்து அப்படி ஜிமின் கூட அந்த பர்சனை போயிடுறாங்க. இப்போ ஜேக்கிக்கு நிறைய கொஸ்டின் இருக்குது, பட் ஜிமின்ட்ட கேட்கவே முடியல. இப்போ அவன் என்ன பண்ணுறான்னு யோசிச்சுக்கிட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறான். இப்போ உள்ளே போயிட்டு எனக்கு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொன்னானே. இல்லை டாக்டர் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாங்க, எனக்கு இப்போ உடனே டாக்டரை பார்த்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஓகே நான் சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த நர்ஸு உள்ள போய் இப்படி டாக்டர்கிட்ட சொன்னோன்னா, சரி ஓகே வர சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே உள்ள கூப்பிட்றாங்க. இப்போ ஜேகே உள்ள போய்ட்டு, டாக்டர் இப்போ ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்துட்டு போனாங்கல்ல, அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன்னா. பேஷண்டா, நேம் என்ன அப்படின்னு சொன்னேன்னா, பேர் ஜிமின் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஜிமன், ஜிம்மனா, அவர் ஒரு 8 மந்த்தாக பார்த்துட்ருக்காரு என்ன அப்படின்னு சொன்னோன்னா. இல்லை நான் என்ன சொன்னீங்க, 8 மந்த்தாவா அப்படின்னு சொன்னால். இப்போ 8 மந்த்தாக நான் உங்களுக்கு பார்த்துட்ருக்குறேன். உங்களுக்கு நீங்கள் யார், அவங்களுக்கு நீங்கள் என்ன வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. நான் அது அவருடைய டீட்டெயில்ஸ் எனக்கு கிடைக்குமா, அவர் எந்த அட்ரஸில் இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே. ஹலோ, நாங்கள் பேஷண்ட்டோடைய டீட்டெயில்ஸை நாங்கள் வெளியே கொடுக்கக்கூடாது, ஃபர்ஸ்ட் நீங்கள் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே. நான் அவனுடைய எக்ஸ் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். எக்ஸ் ஹஸ்பண்டா, ஓ நீங்கள் தான் அந்த ஜான் ஜங்குக்கா அப்படின்னு சொன்னோன்னா. நான் தான் ஜான் ஜங்கு அப்படின்னு சொன்னோன்னா. எஸ் சார், உங்களுக்கு அறிவே இல்லையா, பொறுப்பே இல்லையா, ப்ரெக்னென்ட்டான 2 monthsலேயே டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க, என்ன உங்களுக்கு கொஞ்சம் ஏழை விட்டு பையனா, கொஞ்சம் உங்களுக்கு இலக்காரம் தானா, ஓ பணக்காரங்கிற திமிரை கட்டிட்டு இருக்கீங்களோ அப்படிங்கிற மாதிரி இந்த டாக்டர் கத்துறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறீங்க புரியல. பின்ன அவங்க வயிற்று பிள்ளைய 2 monthல இருக்கிறாங்க, அவங்கள அப்படியே டிவோர்ஸ் கொடுத்து அனுப்பியிருக்கீங்க, உங்களுக்கு கொஞ்சமாக அறிவு இருக்கா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. டாக்டர் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்களா அப்படின்னு சொன்னானே. ஓ அதுவே உங்களுக்கு இப்போ தான் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. டாக்டர் இந்த விஷயத்தை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அந்த ஃபார்ம் எடுத்துகிட்டு குழந்தையோட அப்பா பேர் என்னன்னு சொல்லி கேட்கும் போச்சு ஜியான் ஜங்குட் போட்டிருக்கு, அப்போ நீங்கள் தானே அப்பா அப்படின்னு சொன்னோன்னே. என்ன ஜியான் ஜங்குக்கா, அவங்களோட அட்ரஸ் கிடைக்குமா, இப்போ என்ன அப்படின்னு கேட்டோன்னே. இல்லை ஒரு ஃபேமிலியில் ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் கொஞ்சம் அவங்களோட அட்ரஸ் கொடுக்க முடியுமா, நான் அவனை நேரில் பார்த்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் கொடுக்குறாங்க. இப்போ அந்த அட்ரஸை பார்த்துட்டு ரொம்ப தேங்க்யூ டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே வெளியே போய் நேராக அவங்க அப்பா கிட்ட தான் போகிறான். அப்பா கிட்ட போய்ட்டு, அப்பா ரொம்ப நாள் கழிச்சு என்கிட்ட ஜிமின் கிடச்சிருக்கான்ப்பா, நீங்கள் அம்மா கூட்ட வீட்டுக்கு போங்க, நான் ஜிமினை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னேன்னே. டேய் நில்லு, எங்கே போகிற, கை கூட ஒரு பையன் நிற்கிறான், அது மட்டும் இல்லாமல் அவன் புள்ளத்தாச்சியாக நிற்கிறான், அவன் இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணியிருக்கான்டா, நீ அவன்கிட்ட போய் என்ன பேச போகிற அப்படின்னு சொன்னேன். பா இங்கே ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் நடக்குதுப்பா, நான் பேசிக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன்ப்பா, நீங்கள் அம்மா கூட்ட வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக அப்படியே அந்த காரை எடுத்துகிட்டு அப்படியே அந்த அட்ரஸை பார்க்குறான். அட்ரஸை பார்த்துட்டு அப்படியே போயிட்டு அப்படியே இடையில சடன் பிரேக் போட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன அவனை போய் பார்த்தா அவன் என்னை ஏற்றுக்கோன ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே கார் எடுத்துகிட்டு நேராக ஆஃபீஸ்க்கு தான் போகிறான். அங்கே ஆஃபீஸில் தான் சுகா இருக்கான். இப்போ நேராக அவன் சுகாவோட கேபினுக்கு போய்ட்டு மச்சான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே சுகா கிட்டே போகிறான். இப்போ சுகாவை பார்த்துட்டு, என்னடா, இல்லை மச்சான் இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர் அவன் கொடுக்குறான். இப்போ கொடுத்துட்டு, இந்த அட்ரஸ்க்கு என்ன அப்படின்னு கேட்டேன்னா. இல்லை மச்சான் இந்த அட்ரஸில் தான்டா இப்போ ஜிமின் இருக்கான் அப்படின்னு சொன்னேன். டேய் யார் சொன்னா அப்படின்னு சொல்ல, அப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானாண்டா, நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு 2 months முன்னாடி அவன் ப்ரெக்னென்ட் ஆகிட்டானா, அது மட்டும் இல்லாமல் அவன் கூட ஒரு பையன் நிற்கிறான்டா, அது யாருன்னே தெரியலை, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா 2 months முன்னாடி, அதாவது நான் டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அவன் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கான், இப்போ அவனுக்கு 8th month நடந்துகிட்ருக்கான். டாக்டர்கிட்ட போய் நான் விசாரிக்கும் போச்சுல, அதில் அப்பா பேர் அவன் ஏன் பேர் கொடுத்துருக்கான்டா, எனக்கு தெரியலடா அப்படின்னு சொன்னானே. ஏண்டா
3 மாதத்துக்கு முன்னாடி அவனை எதாவது பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. தெரியலடா, எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் நடந்த மாதிரி இல்லைடா அப்படின்னு சொன்னானே. சரி, இப்போது இந்த அட்ரஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸை பார்க்குறான். அட்ரஸை பார்த்துட்டு இப்போ அந்த இடத்துக்கு டே வரான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஜேகே ஃபஸ்ட்டு நீ போக வேண்டாம், ஃபஸ்ட்டு அங்கே யாரோ ஒரு ஆள் போகணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு டே போகட்டும், அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அப்படியா அப்படின்னு கேட்டேன்னா, ஆமாம் ஃபஸ்ட்டு டே போகட்டும், 2வது நம்ம 2 பேரும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த அட்ரஸை டே கிட்டே கொடுத்தோன்னே இப்போ டே பார்த்துட்டு, என்ன அட்ரஸ் இது, இதில் தான் இங்கே தான் ஜிம்மின் இருக்கான் அப்படின்னு சொன்னானே. ஓகே அப்படின்னு சொன்னானே. அது மட்டும் இல்லாமல் அவன் 8 மந்த்தாக ப்ரெக்னெண்ட்டில் இருக்கான், அதாவது அவனுக்கு 8 மந்த் நடந்துகிட்ருக்குது அப்படின்னு சொன்னானே. என்ன 8 மந்த்தா? சுகா ஜெகி சார் உங்ககிட்ட அவன் ஏதாவது சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு, அவன் என்கிட்ட எதுவுமே சொல்லலை, சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஈவினிங் போல் தான் யோன்ஜினும் டேயும் சேர்ந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு போகிறாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் டோரை தட்டுறாங்க. இப்போ வந்து அந்த பர்சன் தான் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஓப்பன் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னானே. இல்லை ஜிமின் அப்படின்னு சொன்னானே. ஜிமினோட வீடு தான், உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க முடியல. இல்லை நாங்கள் ஜிமினுடைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொன்னானே. ஓ அப்படியா, சரி ஓகே உள்ளே வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இப்போ அப்படியே யோன்ஜினும் டேயும் அப்படியே உள்ளே போகிறாங்க. இப்போ உள்ளே போன உடனே அப்படியே டே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே நடக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அப்படியே நடந்து வெளியே வரான். இல்லை டே எப்படிடா இருக்க அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. நான் நல்லா இருக்கேன்டா, நீ என்னடா அப்படின்னு சொன்னானே. அதுவும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவனால் உட்காரக்கூட முடியலை. அப்படியே ஜேஹோப் தான் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே உட்கார வைக்கிறான். ஆமாண்டா, ஜிமின் கூட சுற்றுறது எல்லாமே ஜேஹோப் தான் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே உட்கார வச்சுட்டு, சரி ஜிமின் நீங்கள் பேசிட்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் போய் ஜூஸ் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னோன்னே. சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரிட்டே எப்படிடா இருக்க அப்படின்னு சொன்னோன்னே. ஏண்டா 6 மாதமாச்சு, ஒரு ஃபோன் இல்லை, ஒரு காண்டாக்ட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. அதுவா, அது ஒரு அது அப்படிங்கிற மாதிரி அவன் தயங்குறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரி ஓகே என் ஹஸ்பண்ட் கீழேங்கனாரு, நான் அவரை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன்னா உங்கள் ஹஸ்பண்ட் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஜெய்ஹோப்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போ பார்த்துட்டு, ஆமாம் என் ஹஸ்பண்ட் வந்திருக்கிறாரு, நான் போய் கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கீழே போய் அப்படியே சுகா கிட்ட சொன்னோன்னா சுகாவும் ஜேக்கியும் அப்படியே உள்ளே வராங்க. இப்போ உள்ள வந்து அவங்க உட்காடுறாங்க. இப்போ வந்தோன்னே, இது உங்களோட ஹஸ்பண்ட், அது யார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே டே பார்த்துட்டு, அது வந்து அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஜிமன் பார்த்துட்டு, அது அவர் தான் என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. ஓ அந்த மகான் இவர் தானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஹோபி கேட்டுட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ போனோன்னே அது அப்படிங்கிற மாதிரி ஜிமின் அப்படி இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே வந்து மறுபடியும் 2 ஜூஸை வெளியே எடுத்துகிட்டு, குடிங்க சார், குடிச்சு உடம்பு கொஞ்சம் தேத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அந்த ஜூஸை கொடுத்த உடனே இப்போ சுகா பார்த்துட்டு, நான் கேட்குறேன் தப்பாக நினைக்காதுங்க, நீங்கள் பேசுகிறதே சரியில்லையே அப்படின்னு சொன்னேன்னா. நான் பேசுகிறது எப்படி சரியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேஹோப் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காடுறான். உட்காந்துட்டு, உனக்கு ஏதாவது ஜூஸ் காஃபி ஏதாவது எடுத்துகிட்டு வருவா, நான் உனக்கு ஹார்லிக்ஸ் சேர்த்து எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு சொன்னேன்னா. அதெல்லாம் நான் கொஞ்சம் புறவை குடிச்சுக்கிறேனே அப்படின்னு சொன்னேன்னா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்ஹோப் அப்படி கால் மேலே கால் போட்டு அதில் உட்காந்துருக்குறான். இப்போ பார்த்துட்டு, அந்த 1 இயர் அவன் பத்திரமா தானே ஜிமினை பார்த்துக்கிட்டான் அப்படின்னு சொன்னேன்னா. ஆமாம் பத்திரமா தான் பார்த்துக்கிட்டாரு, அதனால தான் குழந்தையோடு வந்திருக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பார்க்குறான். என்ன அப்படிங்கிற மாதிரி இப்போ இப்படி ஜேகே தான் கேட்டிருப்பான். பார்த்துட்டு, ஏன் சார் நீங்களே ரூல்ஸ் போடணும், அப்புறம் அதை நீங்களே பிரேக் பண்ணிடணும் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்துட்டு, இல்லை எனக்கு புரியலை அப்படின்னு கேட்டோன்னா. எப்படி புரியும், நாங்கள் ஜஸ்ட் நார்மல் பீப்புள்ஸ் தானே, உங்களை மாதிரி எங்ககிட்ட கையில் எதுவும் இல்லையே, உங்களை மாதிரி என்ன நாங்கள் ஒரு பெரிய பணக்காரங்களாம் என்ன, அவனை அப்படியே யூஸ் பண்ணி தூக்கி எறிஞ்சிட்டிங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா. இல்லை புரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜேகே எழும்புறான். இப்போ சுகா பார்த்துட்டு, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னா. அவர் தான் கான்ட்ராக்டில் ஃபஸ்ட்டு ரூல்ஸாகவே போயிருந்தார், உனக்கும் இடையில எனக்கும் இடையில எதுவுமே கிடையாதுன்னு. ஆனால் அவரே இந்த ரூல்ஸை பிரேக்கப் பண்ணுறது உங்களுக்கே அநியாயமாக தெரில அப்படின்னு சொன்னேன்னா. எப்போ ஜிமின் இது எப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல. அதை ஜிமின் என்ன பண்ணிட்டு இருந்திருப்பான், அப்படி தலையை குனிச்சு இருந்திருப்பான். இப்போ பார்த்துட்டு,
ஜிமின் இது எப்போ நடந்துச்சு என்ன அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்ட உடனே இப்போ அப்படியே ஜிமினோட கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் வருது. இப்போ பதில் ஜிமின் உங்களுக்கு கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை நீங்கள் ஓப்பனாகவே பேசுங்க, நீங்கள் என்ன பண்ணீங்கிற விஷயத்த இங்கே இருக்க எல்லாருமே தெரிஞ்சுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ பார்த்து சரி என்னாச்சு அன்னைக்கு என்னைக்கு இது நடந்துச்சு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஹோ அதுவே தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே ஜெய்ஹோ பார்த்து அப்படியே திரும்பிக்கிறாரு. இப்போ அப்படியே டே பார்த்துட்டு என்ன ஆச்சு ஜிமின் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே என்ன பண்ணுறானே எலும்பி அப்படி ஜிமின் பக்கத்தில் வந்து உட்காந்து என்ன ஜிமின் ஆச்சு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அவன் வந்து அப்படி சின்ன ஃப்ளாஷ்பேக் தான் என்ன நடந்திருக்குன்னா, அதாவது ஒரு சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங். அதில் வந்து அன்றைக்கி வந்து சுகாவும் டேயும் வெளியே ஹனிமூனுக்காக நாங்கள் வெளியே போகிறோம்டா அப்படின்னு சொன்னனால அவங்க 2 பேரும் அந்த சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்க்கு வந்திருக்க மாட்டாங்க. யோஞ்சினும் பார்த்துட்டு என் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லடா, அதனால் என்னாலையும் வர முடியாது மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். இல்லைடா நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமினும் ஜேகேயும் தான் அந்த சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்க்கு போயிருப்பாங்க. அப்போ ஜிமின் ஆல்ரெடி வார்னிங் பண்ணியிருப்பான், சார் குடிக்காதுங்க சார், ரொம்ப குடிக்காதுங்க, அது உங்களுக்கு செட் ஆகாதுங்கிற மாதிரிலாம் வார்னிங் பண்ணியிருப்பான். பட் இருந்தாலும் இல்லை அது எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அதெல்லாம் குடிச்சிருப்பாரு. இப்போது அப்படியே வீட்டுக்கு வந்து செம்மையாக குடிச்சிட்டு மாட்டே இருப்பார் ஜேகே. இப்போ ஜிமினுக்கு என்ன பண்ணன்னு தெரியாமல் ஒரு கேபை பிடிச்சி அப்படியே வீட்டில் கொண்டு வந்து கூட்டிகிட்டு வந்துருப்பார். இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு என்னப்பா குடிச்சிட்டானோ அப்படின்னு சொன்னான். ஆமாத்தா பயங்கரமாக குடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அவனை நீ ரூமில் கொண்டு படுக்கவை சரியா அப்படின்னு சொன்னேன். இதை சூப் ஏதாவது செஞ்சு தரவாப்பா அப்படின்னு சொன்னேன். இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னா சரிப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் போய் அப்படியே படுக்க போயிருப்பாங்க. இப்போ அப்படியே ரூமில் போய் படுக்க வச்சுட்டு அப்பா சரி ஓகே நம்ம சோஃபாவில் போய் படுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே என்ன பண்ணியிருப்பான்னா ஜிமின் வந்து அப்படியே கழுத்தில் போட்டு டையை வந்து அப்படியே கலத்திக்கிட்டே அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருப்பான். இப்போ அப்படியே ஜேகே ஏதோ முணங்கி கூப்பிட்டுட்டு இருக்கிறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு என்னாச்சு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பக்கத்தில் போனான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு நீ என் புருஷன் தானே சார், நான் கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். ஷூ வாயமோடு அழகாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கையை பிடிச்சி இருக்கிறாரு. சார் விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான். என் பார்த்துட்டு வாயமுடா புருஷன் தானே வாயம் கூட அப்படின்னு சொன்னேன்னா சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், என்னை விடுங்க சார், என்னை விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இவ்வளவோ கெஞ்சிருப்பான். பட் ஜெயிக்க விட்டுருக்கவே மாட்டான். இப்போ அப்படியே அவனை படுக்க வச்சு அவன் மேலே அப்படியே ஓவராகி அப்படியே கிஸ் பண்ண போகிறாரு. இப்போ பார்த்துட்டு சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறான். இங்கே பாரு அமைதியாக இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நைட்டு ஜிமின் கூட அப்படி இப்படின்னு இருந்திருப்பாரு. அவன் ஜிமினுக்கு வந்து அடுத்த நாள் எலும்பி இருக்கவே முடியாது, பாடியெல்லாம் செம்ம பெயினாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு போச்சு வாழ்க்கை மொத்தமும் போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜிமின் பயங்கரமாக அழுதுட்டுருக்குறாரு. இப்போ அழுதுட்டு அப்படி பார்த்துட்டு ஐயோ இப்படி வரை இருக்கிறாருன்னு தெரிஞ்சா திட்டுவாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜேகேக்கு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்டுட்டு ஜிமின் அப்படியே ட்ரெஸ்ஸு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு எடுத்துகிட்டு வெளியே வந்து நின்றுப்பான். அதுக்கப்புறம் ஜேகே பார்த்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டியா, இதை வெயிட் பண்ணேன், எனக்கு கொஞ்சம் தலைவலிக்கிறதுனால நான் கொஞ்சம் லேட்டாக எழும்பிட்டேன், இதை நானும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு அவனும் போயிருப்பான். அன்றைக்கி இதான் நடந்திருக்கும். இப்போ இதெல்லாம் ஜிமின் சொன்னதுக்கப்புறவு இப்படி தான் ஒரு பையனை பண்ணுவீங்கள்ல சார், இதெல்லாம் பண்ணிக்கிட்டே எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கிறீங்கல்ல, கங்க்ராச்சுலேஷன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா சத்தியமாக சொல்கிறேன் எனக்கு இந்த விஷயம் தெரியவே செய்யாது, ஒருவேளை ஜிமினாட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அவனை வெளியே விட்டுருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தெரியவே இல்லையே சார் கடைசி வரைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா எனக்கு இதுதான் ப்ராப்ளம், ட்ரிங்க்ஸ் பண்ண எனக்கு எதுவுமே தெரியாது, ஐம் ரியலி சாரி அதுன்னு சொன்னோன்னா சரி நடந்துருச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும், என் தம்பியை நான் தான் வச்சு பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொன்னேன். இப்போ சுகா பார்த்துட்டு ஏன்னா தம்பியா அப்படின்னு சொன்னேன்னா ஆமாம் இவன் தான் என் கூட பிறந்த தம்பி, நான் தான் 1 இயர் ஸ்டடீஸ்க்காக வெளியே வந்தேன், இங்கே சியோலுக்கு வந்து தம்பிக்கு கால் பண்ணால் இன்னும் 1 வீக்கில் வந்துடுவேன்னு சொன்னான். என்னடான்னு சொல்லி கேட்க முடிச்சுட்டு தான் நடந்துள்ள விஷயத்தையும் சொன்னான். சரி ஓகே 2 மந்த்ஸில் இன்னும் 1 வீக்குக்குள்ளே அவன் வந்துடுவானேன்னு சொல்லிட்டு நானும் இந்த ரூமில் வீட்டு வாடகையெல்லாம் கொடுத்து எடுத்து இந்த வீடை வாடகைக்குன்னு சொல்லிட்டு எடுத்தேன். பார்த்தா வாயும் வயிறுமா வந்திருக்கிறான். அதுக்காக என் தம்பி இப்படி பண்ணிட்டானுங்கிறதுக்காக அவனை வீட்டோட துரத்த முடியுமா, முடியாதுல்ல, அதனால தான் அவனை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஜிமின் என்கிட்ட ஒரு தடவை இதை பற்றி பேசியிருந்தா நான் உன்னை விட்டுருக்க மாட்டேன்ல, ஏன் இப்படி பண்ணுற, அதுவும் நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்கறதுக்கு 2 மந்த்துக்கு முன்னாடியே நீ ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கிற, ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னானே.
இல்லை சொல்லணும்னு ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் எதை கேட்குற மாதிரியே இல்லை. 2-3 தடவை உங்கள்கிட்ட சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அப்படியே அதாவது டே வந்து அப்படியே பார்த்துட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜேகே வந்து அப்படியே டேக்கிட்ட வந்தோடனே டே அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே சுகா கிட்ட போய் உட்காடுறான். இப்போ அப்படியே ஜேகே பக்கத்தில் வந்து சாரிடா, சாரி, நான் எனக்கு தெரிஞ்சிருந்தல, சத்தியமாக சொல்கிறேன், உன்னை விட்டுருக்கவே மாட்டேன். ஒரு உண்மையை சொல்லணும், 6 மாதமாக உன்னை தேடிட்டுருக்குறேன். எங்கே போனேன், எப்படி இருக்கிற, என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, உன்னை பார்க்கணும், உன்கிட்ட சாரி சொல்லணும், மறுபடியும் நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்து லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கணும். ஐம் ரியலி சாரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே போய் அழுதுகிட்டே ஜிமினை ஹக் பண்ணுறான். இப்போ ஜிமினை ஹக் பண்ண உடனே ஜிமினை அப்படியே அழுதுகிட்டே பேக் ஹக் பண்ணுறான். இப்போ அதில் உண்மையிட்ட ஹக் பண்ணிங்களா சார், உண்மையிட்ட உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்துச்சா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஆமாண்டா, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடா, ஐம் ரியலி சாரி, நான் சொல்லியிருக்கணும், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அவன் தலையில் அடிச்சுக்கிறான். நம்ம சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொன்ன உடனே பார்த்துட்டு சரி 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டீங்கல்ல, இனி என்ன ஜிமினை வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கூடா அப்படிங்கிற மாதிரி சுகா சொன்னோன்னே, எதுக்கு நைட் டைமில் அவனை வெளியே கூட்டிட்டு போகக்கூடாது, அவன் வீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்போ நான் இங்கே இருக்கிறேன், நான் இங்கே இருந்து இவனை பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது என்ன, இல்லை அது செட் ஆகாது, இது ரொம்ப சின்ன வீடு அப்படின்னு சொன்னானே. இல்லை பரவாயில்ல, நான் இன்றைக்கி இவன் கூட இருந்து இவனை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே சொல்கிறாரு. பட் ஜெய்ஹோ பார்த்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாளைக்கு காலையில் வந்து கூப்பிடுங்க, நான் கண்டிப்பாக என் தம்பி உங்கள் கூட அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை அது வரைக்கும் அப்படின்னு சொன்னேன். இல்லை நீங்கள் போங்க, நீங்கள் போயிட்டு நாளைக்கு காலையில் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகேயும் அப்படி வெளியே போகிறேன், எல்லோரும் அப்படியே போயிடுறாங்க அங்கங்கிட்டு. இப்போ ஜேகே அப்படியே வீட்டுக்கு போகிறான். ஐ மீன் லைட்டாக அவன் கண்ணெல்லாம் கலங்கி போயிருக்கு. இப்போ அப்படியே வீட்டுக்கு போய் அவங்க அப்பா கிட்டே போய் அவன் உட்காடுறான். உட்காந்த உடனே அவங்க அம்மா வந்து கொஞ்சம் தலையில் கை வச்சுட்டு அப்படியே அவங்க அப்பா மேலே சாஞ்சிருக்குறாங்க. நம்ம பார்த்துட்டு அப்பா அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அப்படியே அவர் அப்படியே திரும்பி பார்க்குறாரு என்ன அப்படிங்கிற மாதிரி. பார்த்துட்டு என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொன்ன உடனே அப்படின்னு பார்த்துட்டு என்னடா அப்படிங்கிற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாரு. பார்த்துட்டு அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னான். அதான் ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்தேனே அப்படின்னு சொன்ன உடனே அவன் பார்த்துட்டு அது வயிற்றுல வளருது, என்னோட குழந்தைப்பா அப்படின்னு சொன்னேன். இப்போ அவங்க அம்மாக்கும் சரி அவங்க அப்பாவுக்கும் சரி அவங்க செம்ம ஷாக்காக இருக்குது. எனக்கு திரும்ப என்ன சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா தான் கேட்குறாங்க. பார்த்து தப்பு பண்ணிட்டோம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி பயங்கரமாக அழுறான். இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னேன். என்னடா பண்ணி வச்சிருக்கிற, கான்ட்ராக்ட் மேரேஜ்னு இதெல்லாம் அப்படின்னு சொன்னேன்னா தப்பு பண்ணிட்டோம்மா. இப்போ அவங்க அண்ணன்கிட்டையும் ஜிமின்கிட்டையும் சாரி கேட்டுட்டேன், நாளைக்கு காலையில் வந்து எனக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொல்லியிருக்காம்மா அப்படின்னு சொன்னேன். என்ன பழையபடி என் மருமகன் இந்த வீட்டுக்கு வர போகிறானா அப்படின்னு சொன்னேன். பழையபடி உன் மருமகன் வீட்டுக்கு வந்துடுவாம்மா, 8 மந்த்தில் இருக்கான், இன்னும் 2 மந்த்ஸில் உனக்கு டெலிவரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். என்ன மறுபடியும் வந்துடுவானா, என்னங்க மறுபடியும் வராங்க அவன், அப்போ இது அதுக்கப்புறம் என்னை விட்டுட்டு போக மாட்டான்ல அப்படின்னு சொன்னானே. நான் கண்டிப்பாக போக மாட்டாம்மா, ஜெகே இந்த தடவை அம்மாவை நீ ஏமாத்தலைல்ல அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, அவன் நாளைக்கு நான் கூட்டிகிட்டு வந்து என் கூடயே தான் வச்சுக்க போகிறேன், அவனை எங்கேயும் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவங்க அம்மாவும் பார்த்துட்டு அப்போ என் மருமகன் வந்துடுவான்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக இது பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்கு வந்து ஆசையாக ஜிமினுக்காக நிறைய விஷயங்கள் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வந்து பார்த்தா வீட்டில் ஜிமின் இருந்திருக்க மாட்டான். ஜேகே கிட்டே கேட்டால் ஜேகே வந்து அவன் இனி வரமாட்டான், அவன் டிவோர்ஸ் பண்ணிட்டான், அவன் போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான்னா அவங்க அம்மாவுக்கு அப்படியே ஹார்ட்டே ப்ரோக்கன் ஆன மாதிரியே இருக்கும். அவன் பயங்கரமாக அவங்க அம்மா அழுதுருப்பாங்க. அழுததை பார்த்துக்கிட்டோம்மா, நான் தான் அவனை 1 இயருக்குன்னு கூட்டிகிட்டு வந்தேன். அதாவது அவங்க அம்மா பயங்கரமாக அழுதுகிட்டே சொல்லியிருப்பாங்க, இல்லை அவன்கிட்ட காலில் விழுந்தனால நான் மன்னிப்பு கேட்குறேன், அவனை கூட்டிகிட்டு வந்துன்னு சொல்ல முடிச்சுட்டு ஜேகேக்கு மனசே கேட்டிருக்காது. அவன் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லியிருப்பான். கல்யாணத்துக்கு டார்ச்சர் பண்ணனால நான் வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிற விஷயத்த அவன் ஜேகே சொல்லியிருப்பான். சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு பயங்கர கோவம் வந்திருக்கும். அதனால தான் 6 மாதமும் ஜேகே கிட்ட அவங்க அம்மா பேசிக்கவே மாட்டாங்க. இப்போ 2வது ஜெமீன் வாரான், அதுவும் வயிற்றில் குழந்தையோடு வாரான் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க அம்மாவுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. பார்த்துட்டு வருவான்லடா அப்படின்னு சொன்னோன்னே வந்துடுவாம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ அப்படியே பார்த்தா ஒரு 6 மணி இருக்கும். இப்போ ஜேஹோப்புக்கு தான் ஒரு காலிங் பெல் சவுண்டு கேட்குது. இப்போ அப்படியே கேட் ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்து ஜேகேயோட அம்மா, ஜேகேயோட அப்பா 3 பேருமே அங்கே நிற்கிறாங்க. பார்த்துட்டு அப்பா நீங்கள் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து அது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ பின்னாடி இருந்து ஜேகே பார்த்துட்டு இது வந்து ஜிமினோட அண்ணம்மா அப்படின்னு சொன்னோன்னே ஓ அண்ணனாப்பா அப்படின்னு சொல்லிட்டு தலை என் மருமக பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே போகிறாங்க. என் பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் அப்படின்னு சொன்னோன்னா ஜிமின் சொல்லியிருக்கான்ட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ள வந்துட்டு அவன் தூங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னோன்னே
நான் வேணா எழுப்பட்டுமா அப்படின்னு சொன்னேன். இல்லை என் மருமக்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ எல்லாத்தையும் நான் செஞ்சு பறக்க எடுத்து வைக்கிறேன், பொறுமையாக அவனை எழுப்பினா போதும், யாரும் அவங்ககிட்ட போகக்கூடாது சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்கு போய் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து நிறைய குக் பண்ணுறாங்க. குக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ஜிமின் வந்து அப்படியே கண்ணை திறக்கலாம் பார்த்தா பக்கத்தில் ஜேகே தான் காஃபி கப்போடு நிற்கிறான். பார்த்துட்டு அதுக்குள்ளே வந்துட்டிங்களா, நான் தான் சொன்னேன்ல ஒரு 10 மணி போல் வாங்கன்னு சொல்லி தானே விட்டேன் அப்படின்னு சொன்னேன். 10 மணிக்கா, நான் 5 மணிக்கே கதவை தட்டி என் மருமகனை பார்க்கணும், கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு வீட்டில் பயங்கர டார்ச்சர். 6 மணிக்கே நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே, ஏன்னா அத்தை வந்திருக்காங்களா அப்படின்னு சொன்னேன். கிச்சனில் போய் பாரு அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜிமின் என்ன பண்ணுறேன், எந்திரிச்சு அப்படியே கிச்சனுக்கு போகிறான். என் மருமகனுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்கும், இது வாங்கி அது வாங்கி, ஐயோ அது அப்படி வைப்பா அப்படிங்கிற மாதிரி ஜெய்ஹோப்டெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின் போயிட்டு, அத்தை நீங்கள் எப்படி அத்தை இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்னா என் மருமக பிள்ளை எந்திரிச்சிட்டா, ஜேகே உன்னை காஃபி கப்பை கொண்டு வச்சுட்டு தானே வர சொன்னேன், என்னை எழுப்பு சொன்னா அப்படின்னு சொன்னோன்னே, நான் எழுப்பலம்மா அவனா எழுப்பிட்டாமா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா என் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே சுற்றியெல்லாம் போட்டு அவங்க சமைச்ச சாப்பாடெல்லாம் அப்படியே ஊட்டி எடுத்தா விடுறாங்க. ஜெய்ஹோப்புக்கு லிட்ரலி பார்த்தோன்னா கண்ணே கலங்குது, அந்த லெவலுக்கு கேர் பண்ணி பார்த்துக்குறாங்க. இப்போ அவங்க அப்படியே பார்த்துட்டு, சரி நாங்கள் இவனை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம்ப்பா, உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, எனக்கு தெரியுது நான் பார்த்துக்கிறதோடையும் அவனை பயங்கரமாக பார்த்துப்பீங்கன்னு எனக்கு தெரியுது, எனக்கு அது போதும், நீங்கள் அவனை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்க்குறாங்க. நீ வேணா எங்கள் கூட வந்துருப்பா அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் தப்பு, அது நான் வரேன் என் தம்பியை பக்கத்துக்கு நான் அடிக்கடி அங்கே வரேன், ஆனால் அதுக்காக அங்கே தங்குற லெவலுக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா, உங்களுக்கு ஜாப் நிரந்தரமாக இல்லைன்னு சொல்லிட்டு ஜிமின் சொன்னான் அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம் அது கொஞ்சம் கஷ்டம்தான், பட் இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு ஒத்தைக்கு தானே நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜேஹே பார்த்துட்டு, என் ஆஃபீஸில் ஒரு டீம் லீடர் போஸ்டிங் குறைவாக இருக்குது, நீங்கள் வேணால் அந்த டீம் லீடராக இருக்கீங்களா அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ப்ளீஸ் என்னோடய ஆஃபீஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜிமினை பார்த்தோன்னே ஜிமினும் போனா அப்படிங்கிற மாதிரி அவனும் அப்படி செய்கை காட்டுறான். இப்போ அவன் பார்த்தா சரி ஓகே நாளைக்கு நான் வரேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனும் அப்படியே போகிறான். இப்படியே கொஞ்சம் டைமெல்லாம் ஸ்கிப் ஆகுது, இப்படியே ஒரு 6 மந்த்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம ஜேகேக்கும் ஜிமினுக்கும் ஒரு அழகான பாய் பேபி பிறந்திருக்கும். அந்த பாய் பேபிக்கு கூட குக்கின்னு பேர் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம ஜிமினுக்கும் ஜேகேக்கும் வந்து மேரேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா வீட்டிலலாம் டிஸ்கஸ் பண்ணி ரொம்ப பெருசாகவே அந்த மேரேஜ் எடுக்கிறாங்க. இதெல்லாம் நடக்கும்போது நம்ம ஜேஹோப் வந்து கீழே நின்று பார்த்துட்ருக்குறான். இப்போ சைடில் பார்த்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ அப்படின்னு ஒரு சவுண்டு. இப்போ அப்படியே திரும்ப எஸ் அப்படின்னு சொன்னேன். என்னோடய பேர் யோஞ்சி, அவங்க பேர் அப்படின்னு சொன்னேன். ஜேஹோப். என்னன்னு தெரில, எனக்கு உங்களை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்குது, வில் யூ மேரி மீ அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, என்ன அப்படின்னு சொன்னேன். பிடிச்சிருக்குதே அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். லவ் யூ அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். என்ன அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை ஃபஸ்ட்டு நீ ஜிமினை பார்க்கறதுக்கு வீட்டுக்கு வரும்போதுல பார்த்தோன்னே எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, எப்படி சொல்லணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், பட் நீ ஏன் சொன்னால எனக்கு ஹாப்பி தான் அப்படின்னு சொன்னேன். இன்னும் 2 days வெயிட் பண்ணியிருந்தா அவரே ஆட்டோமேட்டிக்காக சொல்லியிருப்பாரோ அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம் நானே என் தம்பியோட மேரேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவன்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக வந்து சொல்லணும்னு தான் நினச்சேன், நீ முந்திரி கொட்ட மாதிரி முந்திட்ட அப்படின்னு சொன்னேன். அச்சோ ஐயோ ஒரு பையன் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி குழந்தை பிறக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டேன், பார்த்தா அந்த பையனே எனக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ணுறக்கூடிய சிச்சுவேஷனில் நேரத்தில் நான் போய் முந்திரி கொட்ட மாதிரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். சரி கவலைப்படாத, ஐ லவ் யூ அப்படின்னு சொன்னேன். மீ டூ அப்படிங்கிற மாதிரி அப்படியே யோஞ்சின்னு வந்து அப்படியே ஜேஹோப்பை ஹக் பண்ணுறான். இப்போ அப்படியே எல்லாம் ப்ராசஸ்லாம் முடிஞ்சுட்டு இப்போ ஜேகேயும் ஜிமின் கீழே வராங்க. இப்போ ஜிமின் பார்த்துட்டு என்னண்ணா அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் இவன் தான் உன்னோட அண்ணி நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்டா நீ எனக்கு அண்ணியா அப்படின்னு சொன்னேன். அப்படிங்கிறோட யோஞ்சின்னு தலையாடுறான். தாங்க முடியாதுடா அப்படின்னு சொன்னேன்னு நினச்சான். தேங்க்யூடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிம்மினோட தோளில் கைப்படனேன். போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நான் யாரை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோ ஆனால் இவனை மட்டும் கல்யாணம் பண்ணிக்காது அப்படின்னு சொன்னேன். போடா நான் கல்யாணம் பண்ணிக்கிறது அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொன்னோன்னே, நான் வேணா சொல்கிறேன்டா எழுதி வச்சு தரேன்டா, உனக்கு 60 வயசில் தாண்டா கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். லவ் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொன்னேன். லவ் பண்ணாலும் உனக்கு 60 வயசில் தாண்டா கல்யாணம் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜெய்ஹோப் பார்த்து, நம்ம இன்னும் அடுத்த மந்த்தே கல்யாணம் பண்ணிக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு இன்னும் கொரியரில் கொஞ்சம் சாதிக்க வேண்டியது இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எனக்கு மருமப்பிள்ளை வர பிறந்திருக்கான், அவனை பார்த்துக்கணும், அப்புறம் அவனுக்கு கொஞ்சம் படிப்புக்காக செட்டில் பண்ண வேண்டியதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொன்னேன். என்ன படிப்பு செட்டில் பண்ண போறீங்களா, அப்போ என் கல்யாணம் 60 வயசுலையா, 60ஆம் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வாயை பழக்கிறான்.
ஓகேடா, இதுவே ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இது ரொம்ப டியூரேஷன் டைம் ரொம்ப வந்துருச்சுன்னு தெரியும். பட் இருந்தாலும் என்ன பண்ண தெரில. ஓகேடா, இனிமேல் நான் கொஞ்சம் குறைச்சி போட பார்க்குறேன். நான் இன்னும் எந்த மூவி போட்டாலும் பார்ட் 1 பார்ட் 2ன்னு சொல்லிட்டு 2 பார்ட்ஸாக வருது. ஏன்னா அது வந்து ஒரே பார்ட்டில் முடிக்கவும் தெரியலை, முடிக்கவும் வர மாட்டேங்குது. பார்ட் 2வில் முடிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படி இல்லைனா டியூரேஷன் ரொம்ப தாண்டி போயிடுது. ஓகேடா, நான் வந்து தேர்ட் பார்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு தான் 2 பார்ட்லேயே முடிச்சிட்டேன். ஓகேடா, பாய் ஆர்மிஸ், லவ் யூ.